ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு காலை வணக்கம். வணக்கம் தம்பி. அது மாநாடு பார்த்துட்டு இருந்தேன், அந்த எஃபெக்ட் அது அப்படியே ஊறி. அதுக்கு இந்த சபையிலேயே வந்து போட்டு காலை வழக்கம்ங்கிற என்னது அது பேர்? விளக்கணம். வளர்க்கணும், நல்லா வளர்க்குறோம். சாரி அங்கிளா பேசணும்டா, பர்சனலா அவர் பேசணும்னாரு. விட்டு எதுக்கு நடுவில் டாபிக் மாத்துற அண்ணே, அம்மா பத்தி பேசிருக்கேன். அது இல்லை, அது நிகழ்ச்சியை பற்றி எதுவுமே இது வரைக்கும் பதிவு பண்ணலை. யார் யார் வந்தாங்க போனாங்க அப்படின்றத பற்றி. குறிப்பாக வந்து இந்த வாட்ஸ்அப்பை அன்றைக்கி தான் முடக்கிட்டாங்க. அதனால் ஒரு 100கணக்கான புலம்பெயர் தமிழர்கள் நிறைய பேர் வந்து அதுக்கான இரங்கல் இதுவே போட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியல. அதுக்குள்ளே அன்றைக்கி இரவு வந்து சுத்தமாக கட் ஆகிடுச்சு. அன்றைக்கி காலங்காத்தாலே வந்தது நம்ம மருத்துவர் திருத்தணிக்காச்சலம். எதிர்பார்க்கவே இல்லை. சென்னையிலேருந்து அதுக்காகவே வந்தார். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அம்பத்தூர் மணி வந்திருந்தார். அப்புறம் தம்பி வெற்றி, நம்ம இப்போ இசைக்கு கார் வந்தோன்னு புகழேந்தி. எதிர்பார்க்கவே இல்லை, அவங்களாம் வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே வந்து இவர் வருவார் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. யார்? சீமான் அவர்கள். ஒரு 10 மணி வாக்கில் போலீஸ் வந்து கேட்குது, இந்த மாதிரி எல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு. என்னத்துக்கு ஏதுன்னு கேட்டாக்கா, இல்லை இந்த மாதிரி அவங்க இதில், ஏன்னா அப்போ எனக்கு வாட்ஸ்அப் பார்க்க முடியல. அதில் வந்து இரங்கல் இது அவங்க போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரப்போகிறதாகவும் போட்டிருந்தாங்க. அவர் அன்றைக்கி தேனி நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்தது. நிறைய நிகழ்ச்சி, அது திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி முடிச்சுட்டு அங்கேருந்து சென்னைக்கு வந்து, சென்னையிலேருந்து ஒரு கார் மூலமாக வந்து முழுதும் இருந்து அடக்கம் பண்ணிட்டு போகிறது வரைக்கும் விருப்பம்தான். ஐயா, அம்மாவுக்கு நான் இருந்து செய்யணும். நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் அப்படியே விட்டுட்டு வந்தேன். அதனால் நான் உடனே கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு தான் கிளம்புனார். எதிர்பார்க்கவில்லை. மதிப்புக்குரிய திருச்சி வேலுசாமி, நிறைய புலம்பெயர் உறவுகள் வந்து பதிவு போட்டிருந்தாங்க. நான் பார்த்தேன். திருச்சி வேலுசாமி ஐயா வந்து அங்கே உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு, அங்கே இருக்கிற நிறைய பிள்ளைகளோட பேசிட்டு. நான் கேள்விப்பட்டேன், நம்ம அண்ணன் ஸ்ரீராம் ஸ்டுடியோ மாரியப்பண்ணன் கூட வந்து. அது எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வந்து தெரியும் எப்படி அவர் அவருக்கு உடல் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியும். கால் வந்து அவருக்கு இல்லை ஒரு விபத்தில். ஆனால் அவர் இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு வந்து உட்காந்துன்னு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. மகன் தான் அவர் பக்கத்தில் நின்று பொறுப்பாக பார்த்துக்கிட்டாங்க. சரி சரி. நிறைய பேர் அதுக்கு பிறகு வந்து நீங்களும் தம்பி முத்துப்பாண்டியும் தேனி பக்கமாக அந்த கம்பத்தில் இருந்து இங்கே கேரளா எல்லையில் இருந்துட்டு அங்கேருந்து நான் ஸ்டாப் ஒரு 10 மணி நேரம் தொடர்ந்து பயணித்து 7 மணிக்கு வந்து சேர்ந்தீங்க வீட்டுக்கு. அதெல்லாம் வந்து ஒரு மனதுக்கு ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. எல்லோரும் இப்படி ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னு. உங்களுக்கும் அந்த மக்களுக்கும் புலம்பெயர்ந்த உறவுகளுக்கும் தமிழ்நாட்டில் டெல்லியிலிருந்து 2 அதிகாரிகள் வந்து தகவல் அனுப்பியிருந்தாங்க. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த நேரத்தில் இது வரைக்கும் நான் பேசவே இல்லை. துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி அவர்கள். ஆமாம், அவர் அந்த தொகுதி இருந்ததால் யாரையும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் தொகுதிக்குள்ளே தான் வராங்க. அவரும் வந்திருந்தார். பிச்சாண்டி திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், சபாநாயகர், துணை சபாநாயகராக இருக்கிறாரு. அவரும் வந்துட்டு எங்கெல்லாம் எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான். அமைச்சர்கள் பெரும்பகுதி. நம்ம இந்த பிரச்சனையில பேசாமல் இருந்துகிட்டு இருந்தோம். அவங்களும் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர், குறிப்பாக தம்பிகள் ராகவ், தமிழ் சிலம்பரசன், ஓட்டுநர் ராஜா, அருண், எடிட்டர் அருண், இவங்க எல்லாமே கூட இறுதி வரைக்கும் இருந்தாங்க. பக்கபலமாக இருந்து தான் வந்தாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த நேரத்தில் நம்ம வந்து நன்றியை நான் சொல்ல. அதுதான் அந்த விஷயம். நேற்று கூட வந்துன்னேன், நான் வந்து அந்த KS ராதாகிருஷ்ணன் வழக்கறிஞர் ஐயா, திமுகவில் மதிமுகலாம் இருந்தார்ல, அவரை சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கூட வந்து சொன்னார், நான் அம்மா ஏகலைவன் அவரோட அம்மா இறந்து போன போது நான் வாட்ஸ்அப்பில் ஒரு 3-4 தடவை அழைச்சேன், அவர் ஃபோன் எடுக்கலை. நீங்கள் சந்திச்சிங்கன்னா நான் இரங்கலுக்காக சொல்கிறதுக்காக தான் அழைச்சேங்கிறத அவருக்கு பதிவு பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார். அதுபோல் உங்கள் வாட்ஸ்அப் இல்லாமல் போனதுனால நிறைய பேருக்கு அதில் முயற்சி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இதில் இன்னொன்று கூடுதலாக சொல்லிடணும். நிறைய திமுக நண்பர்களும் பெரிய பெரிய விஐபிலாம் சொல்லி பேசியிருந்தாங்க. ஊடகவியலாளரில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நியூஸ் 18 கார்த்திகை செல்வன், சன் டிவியில் குணசேகரன், அதுக்கடுத்தது கலைஞர் டிவியில் இருக்கக்கூடிய திருமாவேலன், எடிட்டர்ஸ், இவங்க எல்லாருமே தொடர்புக்கு வந்து இந்த மாதிரி தகவல் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரிக்கு ஆழ்ந்த வருத்தம் அப்படின்றத பகிர்ந்துருந்தேன். ஒரு வித்தியாசமான இதுவாக தான் இருந்தது. ஆழ்ந்ததுக்கு வேண்டி எல்லாரும் பேசினாங்க. அரசியல் நிலைப்பாடுகள் அது வந்து வேற, இது வந்து வேற. இது நட்பு, ஆமா, அப்படிங்கிறது ஒரு துயரத்தில் பங்கெடுக்கிறது அப்படிங்கிறது வேற. அதுல வந்து அரசியலோ எதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு இப்போ நம்ம அம்மாவினுடைய மரணத்தில் அது ரொம்ப
உறுதியாயிருக்கிறதா நான் நினைக்கிறேன். இந்த அதான் பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணன் சீமானும் வர்றாங்க, இந்த பக்கம் வந்து கு பிச்சாண்டி ஐயாவும் வர்றாங்க, காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் திமுக வந்து ஆமா அதிமுக வந்து பேசுறாங்க. ஆமா வேலுச்சாமி ஐயா வர்றாங்க. இப்படி அரசியல் சார்ந்தது இல்ல, அது இது மனித நேயம் சார்ந்தது. அதனால அது ரொம்ப ஒரு இன்னும் நிறைய நம்ம மக்கள் புலம்பெயர்ந்து இருக்கிற எல்லா நாட்டிலையும், டெல்லி உட்பட எல்லா இடத்துலையும் இருக்கிற வெளிநாடுகளுக்கு யாருக்குமே தொடர்புக்கு பண்ண முடியல. இன்ன வரைக்கும் அது இன்னும் கிளியர் ஆகல. அது ஒரு வருத்தம் தான். எனக்கு ஒரு சந்தேகம், தேச துரோகத்து அதாவது தேசத்துக்கு விரோதமான செயல் அதை ஈடுபட்டு இருக்கீங்களா? ஏதாவது கடத்தல், வெளிநாடுகள்ல இருந்து ஏதாவது? இது ஒரு ரொம்ப ஆழமான கேள்வின்னு தம்பி, இது ரொம்ப அவசியமான ராத்திரிலாம் யோசனை பண்ணிட்டு படுத்து ஏன்னு கேளுங்க. எங்க யாரோட வாட்ஸ்அப்பையும் க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆனா உங்களை அடிக்கடி வாட்ஸ்அப்பை வந்து தடுத்துக்கிட்டே இருக்காங்களே, நீங்கள் யார்? அவ்வளவு நல்லவர்கள் வெளியே யாரையும் சூடி வைக்கிறாங்க. ரிப்போர்ட் அடிச்சா ஒண்ணும் இல்லை, நம்ம இவர் இருக்கிறாங்க தாமோ சிரிப்பு நடிகராக கல்லூரிகள்ல நிறைய பேசுவார், நிறைய உரைகள் நல்லா பண்றாரு. நல்ல இளைய தலைமுறை பிள்ளைக்கு அது வேணும், அவசியம். அது வந்து வேணும். இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவு நல்லொழுக்கம் நமக்கு வந்து படிக்கும் போது சொல்லி கொடுத்தாங்க. அது இல்ல இப்ப அது. ஆனா இவருக்கு எனக்கு போன் பண்ணி பேசினார் நடிகர் தாமோ. எனக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல, தேடிட்டு இருக்கிற வழியா எதுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கும் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் வேற ஒரு எண் வாங்கிட்டு பண்ணுங்க. அதே செல்போன் வந்தா கூட அதே டிவைஸ் வச்சு ஏதோ பண்ணுவாங்க. அதனால வேற செல்போனும் மாத்திக்குங்க. இப்போ நமக்கு வேற செல்போனும் வாங்கணும், இன்னொரு சிம்மும் வாங்கணும், வேற சிம்மும் வாங்கணும். அது ஒரு சிக்கல். அதனால தயக்கத்தோட இருந்துட்டு இருக்கு. எனக்கு இடையில ஒரே ஒரு தடவை வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணாங்க. க்ளோஸ் பண்ணி ஒரே நாளில் திருப்பி மீட்டுட்டோம். 24 ஹவர்ஸ்ல அது மீட்டுருன்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. அதனால மீட்டுட்டேன். இப்போ அண்ணனுக்கு எப்படின்னு தெரியல. அது என்னன்னா வார்னிங் வந்துச்சு, அதிகமான செய்திகளை நிறைய பேருக்கு இல்ல. எனக்கு என்ன பிரச்சனைன்னு, எனக்கும் அதே மாதிரி ஆச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆள் சடனா வந்து எல்லா மெசேஜும் அழிஞ்சு போச்சு. போன்ல எந்த மெசேஜுமே இல்லை. நான் சிலதெல்லாம் ஸ்டார் எல்லாம் போட்டுக்கிட்டு வச்சிருந்தேன்ல, எதுவுமே இல்லை. அது என்னடான்னு பார்த்தா அப்புறம் புது வாட்ஸ்அப் மாதிரி திரும்ப நம்ம எல்லாத்துக்கும் மெசேஜ் கொடுத்து எல்லாம் இது பண்ணணும். நான் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு அதே எண்ணுக்கு வந்துருச்சு, திருப்பி எனக்கு வரல. அது தொழில்நுட்ப இது அதை இது பண்ணிட்டாங்க. ஆமா, அங்கிள் மேட்ருக்கு அங்கிள் மேட்ருக்கு என்னடா அது அங்கிள் மேட்ரு? பஞ்சாயத்து வச்சு தம்பி சொம்புல கொஞ்சம் தண்ணி வச்சிருங்க. சரி, வச்சுட்டு பஞ்சாயத்து வச்சு அப்பான்னு கூப்பிட்டுங்கிற ஒருத்தர் அங்கிள்னு சொல்லிட்டாரு, அது பஞ்சாயத்து வைக்கணும். இது தப்பா இல்லையா? நீங்க தான் நிறைய நேரத்துல அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பாவா இவர் ரொம்ப பாசமா எங்க அப்பா நீங்களும் சொல்லி, எங்க தமிழ்நாட்டினுடைய அப்பாவை அங்கிள்னு ஒருத்தன் சொல்லி அசிங்கப்படுத்துறது ஆமான்னு சொல்லிட்டாரு. நான் சொல்றது வேற, நீங்க சிரிக்காதீங்க. எல்லாத்தையும் நம்மள இழுத்து நீங்க அங்கிள் வாட்ஸ்அப் போயிடுச்சு, யூடியூபும் போகணும்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்துல அங்கிளுக்கு வந்து தமிழ் பல அர்த்தங்கள் இருக்கு. சித்தப்பாவும் அங்கிள் தான், அப்பாவும் சாரி பெரியப்பாவும் அங்கிள் வந்து, மாமாவும் அங்கிள் தான். அப்ப எல்லாத்தையும் கூட்டுக்கு அப்படியே டப்பால போட்டு உருட்டி சொன்னாரா? இல்லடா, நம்ம மாமான்னு எடுத்துக்கலாமே. இல்ல, அவர் எப்பவுமே கூட்டாஞ்சோறு தான் அப்பாப்புல. சரி, அந்த பஞ்சாயத்து வச்சு பேசிடுறோம். ஆமா, எப்படி அப்பான்னு சொல்ற ஒருத்தர் அப்பா சொல்லுது, அப்படின்னா உனக்கு சபரீசன் என்ன சகலையா? உதயநிதி ஸ்டாலின் உனக்கு என்ன மச்சானா? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சித்தப்பானாக்கா அவரு என்ன வேணும் உங்களுக்கு? சபரீசன் உதயநிதி என்ன வேணும்? அப்போ ஏன் தலை சொல்லிடுற? சொல்லு, பட்டுன்னு பதில் சொல்லு. அங்கிள்னு சொன்னது வந்து தவறுன்னு இந்த கூட்டம் முடிவு பண்ணுது. தவறுன்னு இல்ல, அவர் வந்து என்ன அர்த்தத்துல சொல்றோம் அப்படின்னா, நீ எல்லாரும் அப்பா அப்பான்னு சொல்றீங்களே, நாட்டுல இவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு போயிருக்குது, பெண்கள்லாம் வந்து சுதந்திரமா வெளியில அலைய முடியல, இந்த நாட்டுக்கு நான் அப்பான்னு என்னை கூப்பிடுங்கன்னு சொல்றீங்களே, நீங்க அது தகுதியான ஆளா அப்படின்ற கேள்வி ஏற்படுறதுதான் கரெக்ட். அது வரைக்கும் கரெக்ட். அதுக்கு நீங்க ஒரு இன்டர்பிரேட் இப்படி வந்து அவன் பேசுனதுக்கு நியாயப்படுத்துறீங்களே, இது அநியாயம் இல்லையா? எங்க அப்பா தப்பு பண்றாருக்காக நான் போய் எங்க அப்பாவை மாமான்னு கூப்பிடுங்க. ஏய், கூப்பிட்டதே நீங்க தானடா, இந்த அணில் குஞ்சுகளா? அடுத்த கட்டம் என்ன? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாட்டை வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கணும் தம்பி. அந்த அளவுக்கு படைகளை வச்சுட்டு இருக்கிறார். சரி, அந்த அளவுக்கு வந்து இதுதான் சரியான படையே, இதுதான் நாட்டை ஆளும். இது ரொம்ப முக்கியமானது. நாட்டை அவங்களுக்கு தான் கொடுக்கணும். சரியானு கேளுங்க. போட்டிருந்த நாற்காலியை அப்புறம் 10 தூக்கி போறாங்க. ரொம்ப அதாவது தகுதி வாய்ந்தவர்கள். நாட்டை கொடுத்தீங்கன்னா 10 ரூபாய். நம்ம வந்து ஒரு சுத்து வருவோம். எல்லாரும் இந்த மாநாடு பற்றிய கருத்தை உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. கருத்துக்கு அப்புறமா நம்ம இதை வந்து புழக்கலாமா இல்ல வந்து போற்றி புகழலாமா? இல்ல அப்போ இவருதான் விஜய்க்கு சப்போர்ட். இவரே ஆரம்பிக்கிட்ட உலகத்துல
ட்ரம்ப்புக்கு பாதுகாப்புக்கு போறதுக்கு மேடையில கூட சரி, அங்க தொடங்கி இங்க எங்கேயாவது ஒரு நாட்டுல எங்கேயாவது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பாதுகாப்புன்ற பேர்ல கவிஞருக்கு கிரீஸ் தடவை பார்த்துருக்கீங்களா? தம்பி அணிலே வலிக்க உழுது தம்பி. தம்பி நான் சொல்றது கேட்டுட்டு நீ பேச வாய்ப்பு கொடுத்தீங்க, ஒவ்வொருத்தரும் பேசணும். கரெக்டா? அணிலுக்கு கிரீஸ் அணிலே வழுக்கிட்டு போகுது, மனுஷன் வெயிட்டா இருக்கணும் பிடிச்சா வழுக்கணும். இந்த இப்படி எதுக்கு இந்த பாதுகாப்பு? அது கடுமையான வெயில் அடிக்குது இல்ல சார், கம்பியை பிடிச்சா கையெல்லாம் சுடும், அதனால கிரீஸ தடவி அப்படியே எதமா. அப்படி யோசிக்கிறீங்களா நீங்க? வெயில் அடிச்சா அதுக்கு மேல குறை மாதிரி பந்தல் மாதிரி போட்டு விட்டீங்கன்னா. ஆமா, நீங்க திமுக அதிமுக போடுறது மாதிரி அந்த மாநாட்டுக்கே ஒரு பந்தல் போட வேண்டியது. கூட்டத்தை காட்டணும்ல சார், மேல நாங்க ஏரியல் ஷாட்ல கூட்டத்தை காட்டணும். உள்ளாரே கேமரா பறந்து போய் காட்டுறதுலாம் நீங்க அந்த மாதிரி காட்டவே இல்லை. அது விடுங்க. ரெண்டாவது வந்துட்டு ஒரு தொண்டன் உன்னுடைய ரசிகர் உனக்காக வந்திருக்கிறான், உங்களுடைய தொண்டனே வச்சுக்கோங்க, தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை, பொட்டலத்தை தூக்கி பாலஸ்தீனத்துல வந்துட்டு போர் நடந்தோடனே இஸ்ரேல் படிச்சு காலி தோசம் பண்ணிடுச்சு. ஒன்றும் இல்லை, பசி பட்டினி பஞ்சம் வந்து தூக்கி போட்டுக்கிட்டே போவான், இல்லை பிடிச்சிக்கிட்டே ஓடுவாங்க மக்கள். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் உனக்காக உயிரை கொடுத்துட்டு வரான், அவனுக்கு தண்ணியை ஒழுங்காக ஏற்பாடு பண்ணல, தூக்கி போட்டுக்கிட்டு நீ மட்டும் ஏதோ பிச்சை போகிற போயிட்டே இருக்குது. பிடிச்சிக்கோ. இந்த ஒழுக்கத்தை நீங்க சொல்லி வச்சிருக்கிற இந்த இதுக்கு வந்து நாட்டை வந்து உங்ககிட்ட கொடுத்து நீங்க சரி எவன் பங்கு என்ன தம்பி? இல்லைண்ணே, இவங்க வந்து நாங்க வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாங்க. சரிண்ணா, எல்லா அரசியல் கட்சியும் ஒரு கட்சி தொடங்கி ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றது வந்து எல்லாருக்கும் இயல்பு. ஒரு தலைவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு அவங்க தொண்டர்கள் நினைக்கிறது இயல்பு. சரி தம்பி இருங்க, விஜயை பத்தி பேசுறீங்க, இந்த கண்ணாடி போட்டுட்டு பேசுங்க. கண்ணாடி போ, அப்பதான் மரியாதை இருக்கும் தம்பி. அதாவது நீங்க தான் வந்து விஜய் எம்ஜிஆரும் கூட பேசுங்க. இல்ல ஒன்னா இருக்கிறீங்களா ரெண்டு பேரும் படத்தை பக்கத்துல வச்சு அதுக்கு சொல்ல வர. 2026 முதலமைச்சரா எங்கள்கிட்ட ஆட்சியை கொடுத்தீங்கன்னா நாட்டை பத்திரமா பார்த்துக்குவோம். நேற்று மீட்டிங்ல பார்த்த மாதிரியா? இல்லங்க அந்த மாதிரிப்பா, ஆளுக்கு சேரை தூக்கிட்டு போறாங்க, ஒரு 10,000 சேரை அடிச்சு நொறுக்குனாங்க. சேரை தூக்கிட்டு போய் ஒரு ஓரமா அடுக்கி வச்சோங்க. அடே அப்பா, நசுக்குன அணில் படம் அப்படி குறுக்கு நெடுக்கும் ஓடுறதுல நசுங்க. இல்ல சேர் உடஞ்சது தானே சொல்றீங்க? ஆமா, அது வந்து சரியில்லாத சேர், குவாலிட்டி இல்லாத சேரை போட்டாங்க. ஆளுங்க உட்கார்ந்தாங்க, எங்க ஆட்களுடைய வெயிட் தாங்காம அதுவா. தமிழ்நாட்டுல யாரும் சேர் தர மாட்டாங்க. கேரளாவில இருந்து இறக்குமதி பண்ணாங்க ஒரு 1,00,000 சேரு, அதுல 10,000 சேரு அடி நொறுக்கி விட்டாங்க. 1,75,000 தம்பி, 60,000 சொன்னாங்க, அப்புறம் 75,000 நீங்க 1,00,000. இல்ல சொல்றேன், ஒரு பேச்சுக்கு தான் நானும் சொல்றேன். அந்த சேர்காரன் பேட்டி கொடுத்துருக்கான். நாங்க எத்தனையோ இடங்கள்ல வந்து மாநாடுகளுக்கு நாங்க வந்து இருக்கைகளை அனுப்பிச்சிருக்கிறோம், ஆனா இந்த மாதிரி எங்கேயுமே எங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சது இல்ல. இதை யார்கிட்ட போய் நாங்க கேட்டு, அங்கெல்லாம் மனுஷன் வந்திருப்பான் கூட்டத்துக்கு, இங்க அணில் வந்துச்சு தெரியல. சிங்கங்கள் அந்த சிங்கம் கால் தடம் பட்டுச்சுன்னா தம்பி நொறுங்க தூள் தூளாகும். 8 கிலோமீட்டருக்கு வைப்ரேஷன் கேக்குதுன்னா அப்புறம் அது கால் சும்மாவா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அது வந்து குவாலிட்டி இல்லாத சேர்ஸை கொண்டு வந்து போட்டாங்க. சரி, அது வந்து சரி ஏற்கிறோம். குவாலிட்டி இல்லாத சேர்ஸை வந்து போட்டதுனால இதாயிடுச்சு, உடஞ்சிருச்சு. சரி, அப்படி வேற ஒன்றும் மற்றபடி வேற என்ன. சரி, அங்கேயே உட்காந்துன்னு பாட்டில் நைட்ல போய் தங்கிட்டு அங்கேயே அது பார்க், ஓப்பன் பார்க் மாதிரி உட்காந்துட்டு பார் மாதிரி அங்கேயே உட்காந்து வந்து தலைவர் வந்து சொல்லியிருக்கிறார், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி நீங்க வந்து இதை பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும்னு சொல்றாரு. அதனால அங்க வேற எதுவும் பாட்டில் கிடைக்காதனால கண்ணாடி பாட்டில் வந்து இதுதான் கிடைச்சிச்சு, குவார்டர் பாட்டில் தான் கிடைச்சிச்சு. அதுல தண்ணி குடிச்சுட்டு இல்ல சரக்கே ஊத்திடுறது குடிக்கிறது வருது. வீடியோ வந்து கொக்கோ கோலா சார், கொக்கோ கோலாவா? சரி, கொக்கோ கோலா குடிச்சாக்கா போதை ஏற்ற மாதிரி பேசுவாங்களா மைக்ல? வெயில்ல வந்து உங்களுக்கு கிறக்கமா இருக்கிறதுனால அப்படி தெரியுது. எல்லாம் அக்க போறோம். ஆனா ஒரு விஷயம், சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய இந்த இது இருக்குல்ல டாஸ்மார்க் கடைகள், அந்த கடையில எல்லாம் வந்து சர்வர் டவுன் ஆயிடுச்சு. அதனால ஒவ்வொரு டாஸ்மார்க் கடையிலையும் ஆயிரக்கணக்கான பேரு தலையில துண்டை கட்டிக்கிட்டு கலவரம் பண்ணிட்டு இருக்கிறான். புரியுது உங்களுக்கு? மாநாட்டில் இருந்த கூட்டத்தை விட அதிகமா டாஸ்மார்க் கடையில கூட்டம். இல்ல டாஸ்மாக் கடையை மூடுங்கன்னு போராட்டம் நடந்துகிட்டு. கரெக்டான இது உண்மையிலேயே உண்மையிலே தப்பா. அவங்க உண்மையிலேயே வந்துட்டு போராட்டம் டாஸ்மார்க் மூடுன்னு கையை உள்ள விட்டு கையை உள்ள விட்டு போட்டு ஒட்டமான ஒருத்தர் கையை உள்ள விட்டுறதுக்கு அது ஏன் வருது? கையை விட்டு பாக்ஸிங் கடையை
கடையை மூடுறியா இல்லையாடா? ஓ, கடையை உள்ள மூடுறியா இல்லையா? உள்ள வெள்ளை வச்சிருக்கீங்களா? அது சரி, ஒருத்தன் ஒரு பாட்டிலோட அப்படியே 1000 வாட் பல்பு வந்த பேர் மூஞ்சில சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து வர்றானே, எதுக்கு அது வர்றான்? அது பாட்டில் எடுத்துட்டு வந்து வெளியில வந்து உடைக்கிறது. ஓ, உண்மையிலேயே ஒரு போராட்டம் எங்க தான். மாலை விளக்கணத்துக்கு இந்த தம்பி சொல்றது தெரிஞ்சிச்சுன்னா இதையே சொல்லிடுவாப்லன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு திமுகவுல வந்து ஒரு உழைக்கும் மக்களை வந்து கூப்பிட்டு போறாங்க. அவங்க வந்து எதுக்கடா சும்மா இருக்குதுன்னு வாழைத்தாள்லாம் தொங்கி இருக்குது தூக்கிட்டு அது போறாங்க. நியாயம். தமிழ் சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. எல்லாம் ஏதோ சமயத்துல வீட்டுல ஒரு 10 கரும்பு நாள் கட்டி இருந்தா கரும்பெல்லாம் உருட்டிட்டு தூக்கிட்டு போவாங்க. போயிடுறாங்க எல்லாத்தையும். ஆமா. சரி, நாட்களை எதுக்கு சும்மா தனியா கிடக்குன்னு அதையும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துன்னு போறாங்கன்னு ஆ. வச்சுக்கோங்க. ஆனா அது வந்து வேற. நீ வந்து ஒரு புதிய இளைஞர்களை வச்சுக்கிட்டு புதிய அரசை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசுற நீ என்னென்னோ வசனம்லாம் பேசியிருக்கிறீங்க. நாங்க தான் அடுத்தது சொல்ல வரீங்க. ஆனா இதுக்கு தகுதி கொஞ்சம் கூட உங்ககிட்ட இல்லையா? உங்களுக்கு அரசியல் வகுப்பு எடுக்கணும் போல இருக்கு. என்ன தம்பி? ஆமா அண்ணே, இங்கே வருங்க. அதாவது அதை பத்தியே விஜய் ஆமா, குமார் இவன் விஜய் ஒரு விஜய். வந்துட்டாரு. அண்ணே, இந்த கொடுமை தாங்க முடியல. என்ன மேடம் கேளுங்க. நடத்துங்க. ஒரு இந்த மாநாட்டுக்கான அடிக்கல் நாட்டு விழாவே ம். தமிழ்நாட்டிலேயே அதிகம் சம்பளம் வாங்குற நம்பூதிரிகள், ஐயர்கள் எல்லாம் கூப்பிட்டு கொண்டு வந்து பல மந்திரங்கள் எல்லாம் பேசி அவங்க பயங்கரமா அடிக்கல் நாட்டினாங்க. நாட்டிதான் நான் கொடியை சாஞ்சி குறைஞ்சு போச்சா? நல்ல வேலை, யாரும் ஆட்கள் கூட்டத்துல சாயாம எவனும் இல்லாதப்ப சாஞ்சி ஒரு கார். அதுக்குதான் யாகம் பண்ணணும். கரெக்டா? யாகம் பண்ணாம விட்டோம்னாக்கா 4 பேர் மேல விழுந்துருக்கும். கரெக்டா? யாகம் பண்ணா விழுவ கூடாதுல்ல. இப்ப கண்ணாடியை நீங்க போட்டு நடக்கும். நான் கண்ணாடி போட்டேன்னு வச்சுக்கோ, நம்ம ஆட்களே நான் அடிச்சு நிறுத்துவாங்க. கேளுங்க, யாகம் பண்ணதாலதான் கரகம் வந்து கெட்டியா பிடிக்காம கொஞ்சம் லூசா போச்சு. மனுஷாலுக்கு ஏன் கீழே ஏன் விழுந்துச்சுன்னு தெரியுமா? ஏன் விழுந்துச்சு? அங்கதான் எங்க ஐயா ஈவேராவோட வேலை. ஏண்டா, என்னைய வழிகாட்டியா வச்சுக்கிட்டு நீ வந்து ஐயரெல்லாம் கூப்பிட்டு மூட நம்பிக்கை வேலை பண்றியா? அவர் தான் ஆவியா வந்து தள்ளி விட்டுருப்பாரு. உங்களுக்கு அததான் சொல்றேன். நீ வந்து இங்க எதுவும் அசம்பாவிதம் நடக்க கூடாதுன்னு ஐயரை கூப்பிட்டு மந்திரம் போட்டு மூட நம்பிக்கையை வளர்க்குறியா? நீ பாரா வந்து இந்த மரத்தை கீழே விழுவ வைக்கிறேன், உன் மூட நம்பிக்கையெல்லாம் அடிச்சு நொறுக்குறேன்னு எங்க ஐயா அந்த மரத்துக்குள்ள பூந்து ஈவேரா தான் விழுந்தது கீழே. இவரதான் வீழ்த்தினார், தள்ளி விட்டாரு. அவர் விழுந்தாருன்னு சொல்றீங்க? அவரு தள்ளி விட்டாரு. இப்பவாவது இந்த கும்பலுக்கு வந்து ஒரு அறிவு வரணுமா இல்லையா? மாநாட்டுக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு இவ்வளவு பெரிய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது. யாரும் அப்படியெல்லாம் ஒன்னும் பெருசா பண்றது இல்ல. நம்ம போய் குழிய நோண்டி கரெக்டா அதை நட்டு. சரி, பெரியாரு எங்க வழி தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. அந்த பூஜை புனஸ்காரங்கள் வந்து மாநாட்டுக்காக பண்ணல. மாநாடு முடிஞ்சவனே மக்கள் நலனுக்காக வந்து விவசாயிகள்லாம் விவசாயம் பண்றதுக்காக, மழை வரணும்ன்றதுக்காக பண்ணது. தம்பி தப்பா தப்பு. கண்ணாடி மாற்று வரைக்கும் நல்லா தான் பேசி மாற்றின பிறகு நான் மாட்டி விட்ட குத்தம் இப்ப வந்து மாட்டின உடனே எல்லாம் மாறிடுச்சு. உங்களுக்கு எல்லாமே மாறி போச்சு. அதுக்கப்புறம் என்ன முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது விஜய் மாநாட்டுல வந்து சாராயம் குடிக்கிறாங்க, விஜய் மாநாட்டுல நாற்காலியை தூக்கிட்டு போறாங்க, விஜய் மாநாட்டுல நாற்காலியெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க, விஜய் மாநாட்டுல எங்க பார்த்தாலும் ஏறுறான், மரத்துல ஏறுறான், அங்க ஏறுறான், இங்க ஏறுறான். அது எல்லாமே கரெக்டுனே. ஆனா ஒரு மாநாடு அப்படின்னு நடந்துச்சுன்னா அது அங்க வந்து ஒரு அந்த மாநாட்டு தீர்மானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் சரித்திரத்துல அப்படிதான் நடந்திருக்கு. மாநாடு கூட்டுறதே அதுக்கு தான் கூட்டுவாங்க. ஆனா இந்த மாநாட்டுல மாநாட்டு தீர்மானங்களை நாங்க அப்புறம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானங்கள் அற்ற ஒரு மாநாடா இந்த மாநாடு நடத்துறாங்க. ஒண்ணு, மாநாட்டுல தலைவர் முதல் மாநாடு நடத்தின போது அவர் ஏதோ ஒன்று உளறி கொட்டினாரு, செஞ்சாரு, காட்டுக்கத்தா கத்துனாரு, ரைட், ஓகே, அதை மன்னிச்சிட்டோம். சரி, முதல் மாநாடு ரைட்டு. கட்சி ஆரம்பிச்சு இத்தனை நாள் ஆயிப்போச்சு. தமிழக அரசியலை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாநாட்டுல கூர்மையா மக்கள் பிரச்சனைய ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திமுக அரசினுடைய அட்டூழியத்தை நீ மக்களுக்கு தோலுரிச்சு காட்டணுமா இல்லையா? இதுக்கெல்லாம் எதிராக நாங்க செயல்படணும்னு சொல்லணுமா இல்லையா? நீ சும்மா உட்காந்துட்டு வாட்ஸ்அப்ல வர்ற செய்திகள்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிற பைத்தியகாரத்தனமா இல்லையா? அது எப்படிப்பா நீ வந்து எப்படிப்பா ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ்? இதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் நாங்கள் வந்து ஒரு மாற்று அரசியலை கொண்டு வருவதற்கான ஆள் இல்ல, நாங்க தான் முதன்மையான அரசியல் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றோம். எங்க தலைவர் சொல்றாரு. நான் ஒரு அணிலா சரி ஒரு தாவேக்கா ஆதரவாளரா இந்த இடத்துல அவங்கள்ட்ட நான் பேசுறேன். ஐயா, மாநாடு இல்ல, இப்ப நான் என்ன கேக்குறேன், அவங்க வந்து இது பண்றாங்க, நாங்க வந்து ஆல்டர்னேட் பார்ட்டியா வரும்போது 75 ஆண்டு காலத்துல இல்லாத ஒன்றை செய்யணும்ல.
அப்ப நீங்க ஏற்கனவே எல்லா கட்சியும் செஞ்சதே செஞ்சா அப்புறம் நான் எங்களுக்கு என்ன இல்ல அதுக்காக மரத்துல தொங்குவீங்க, கரண்ட் கம்பியில தொங்குவீங்களா? ஐயா மரங்கள் வந்து குறைவா இருந்துச்சியா, மரங்களை நடணும்ன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் ஒருத்தன் பனை மரத்து மேல ஏறின்னு எல்லாம் பனை விதைகளை நடுங்கன்றதுக்காக மேல இருந்து கொடி ஏற்றி ஆட்டி இது பண்ணிருக்காங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துறான். ஐயா பனைமரத்தில் மேல ஏறி கல் இறக்கி கொண்டுட்டு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கல் இறக்கும் தொழிலாளர்களுடைய வாழ்வாரத்துக்காக போராடினா அது வந்து புரட்சி. அதான் நாங்க செஞ்சோன்றாரு. அதான் இது வந்து என்னன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இப்ப நீங்க பாருங்க உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துச்சு பாருங்க. தாவேகா மாநாட்டுல வந்து பனைமரத்துல ஏறி இதை பண்றாங்க, கொடியாட்டுறாங்க. அப்ப வந்து நாங்க வந்து என்ன சொல்றோம், அப்ப அங்க இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து இருக்கும்போது பனைமரத்துல ஏறணும் போலன்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். அதாவது தம்பி இது வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு. இல்ல 75 ஆண்டுகள்ல நீங்க வேற கட்சியெல்லாம் செஞ்சதையே நாங்களே செய்யணும்னு இருக்குது. கட்சிகள் செய்யாததுனால நீங்க அதான் செய்யாததுதான் மாநாட்டு தீர்மானங்கள் போராட்டம் பண்ணுது. இல்ல மாநாட்டு தீர்மானங்களை அன்னைக்கு வாசிக்காம வேற ஒரு நாள் நாங்க பனைமரம் ஏறி போராட்டம் பண்ணது அது என்ன அர்த்தம் சொல்லு? அவர் வந்து தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக செய்யறாரு. நீங்க அரசியலா செய்யறோம். நாங்க மக்களுக்கு அரசியலை விழிப்புணர்வு இல்ல உண்மையிலே கண்ணாடி நல்லா வேலை செய்யும். ஆனா என்ன கேக்குறான், நம்ம வந்து விஜய் வந்து என்ன இப்போ ஏங்க இந்த 1.5 வருஷ காலம் ஆகி போச்சு, ஒரு போராட்டம் நடத்தல ஒன்றும் நடத்தலைன்னா உடனே சொல்றாங்க விஜய் துப்புரவு தொழிலாளர் வீட்டுக்கு கூட்டி வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு, விஜய் அவங்க அஜித் அப்பா அம்மாவெல்லாம் கூட்டி வந்து வீட்டுல வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாருன்னு இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு மற்றவர்களை வெளியில போராடிட்டு வெயில கிடந்து சாவரனெல்லாம் வீட்டுக்கு கொண்டாந்து பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் போராட்டம். சிங்கம் வேட்டையாடத்தான் தம்பி வெளியில வரோம். தவறான செய்தியை பதிவு. சிங்கம் வந்து வெளியே வர அஜித் குமார் வீட்டுக்கே போனாரு. தூய்மை பணியாளர்கள் அஜித் வீட்டுக்கு போனாரு, பரந்தூர் போனாரு, வேற ஏதாவது வேற எல்லாரையும் வீட்டுக்கு தானே கூப்பிட்டாரு, வேற எதுவுமே இல்ல. நான் பொருத்தமா சொன்னாருன்னு நான் என்ன சொல்ல வரேன், அதை நம்ம வந்து இப்படி சொல்லணும். அவர் டைலாக்ல அவர் சொல்றாரு, சிங்கம் வேட்டையாடத்தான் வெளியே வரும், அனாவசியமே வெளியே வராது. உண்மைதான். இப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க தம்பி. சொல்லு தம்பி. அதுக்குதான் நம்ம தம்பி கார்த்திகை செல்வன் என்ன கேக்குறான், அண்ணா இருங்க, நம்ம தம்பி நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் மீட்சி பாசறை கார்த்திகை செல்வன் என்ன கேக்குறாருன்னா, இந்த சிங்கம் காட்டுல இருக்க சிங்கமா சர்க்கஸ் சிங்கமான்னு கேக்குறான். நல்ல கேள்விதான் இது. உண்மையிலே சர்க்கஸ் உண்மையிலே ஒரு விஷயம் ஏன்னு கேளுங்க, காட்டுல இருக்க சிங்கம்னா காட்டுல அது பாட்டுல சுத்திக்கின்னு வேட்டையாடிக்கின்னு இருக்கும். சர்க்கஸ் சிங்கம் தான் 10 பேரை கூட்டி கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு நடுவுல வந்து கத்தும். அது போல இவ்வளவு பேரை கூட்டி வச்சுக்கிட்டு நீங்க கத்துறீங்களே, கத்துனான்னு எனக்கு தெரிஞ்சிட்டு தமிழக அரசியல்ல இது போல கத்துன தலைவர் யாருமே இல்லைன்னு. சீமான் கத்தி அரசியல் பண்ற மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு போன வீடியோல சொல்லிட்டு இவரே கத்திக்கிறாரு. மதுரை நீங்க நினைக்கிறது எப்படின்னா, உங்க இதுல வந்து மத்த கூட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 5000 பேர் 3000 பேர் 10,000 பேர் வருவாங்க. லட்சக்கணக்கான பேர் இருக்கும்போது கொஞ்சம் கத்தி பேச வேண்டியது இருக்குல்ல. எல்லாரும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் தூரமா இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உளுந்தூர்பேட்டை மாநாட்டுல விஜயகாந்துக்கு இதை விட ஒரு மடங்கு கூடவே கூட்டம் வந்துச்சு. அவர் என்ன கத்துனாரா சொல்லுங்க? கத்துனாரா? கூட்டத்துக்குள்ள இந்த மாதிரிலாம் ரேம்ப் வாக் பண்ணிட்டு வந்தாரா? கூட்டத்துல இறங்கி மக்களா நடந்து வந்துட்டு இருந்தாரு. நடந்து வந்து மேடையில ஏறினாரு. என்ன முடியாத மக்கள். இன்னொன்னு சொல்லட்டுமா, கின்னஸ்ல ரெக்கார்ட் ஆகுற அளவுக்கு விஜயகாந்த் அந்த மாநாடு போட்ட போது தமிழ்நாடு முழுதும் அவ்வளவு பதாகைகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் அந்த மாதிரி வைக்கப்பட்டது இல்லை. அவர் என்ன கத்துனாரா? அப்படின்னு கத்துனாரா? ஏண்டா உனக்குதான் வராதுல்ல, உன் இயல்புக்கு நேர் எதிர்மாறாது. அது நீ படத்துல கூட என்ன பேசுவ, அப்புறம் எதுக்கு மேடையில ஏறி இந்த கத்துற காட்டு கத்துற? சரி, இப்ப ராகவ் வந்து கண்ணாடி மாதிரி கைட்டு தம்பி கண்ணாடி போட்டு இல்ல விஜய் மாதிரி சைலண்ட் ஆகிட்டு பேசுறா தம்பின்றது அந்த சபையை ஆரம்பிச்சிருக்கிறோம். கண்ணாடி மாற்ற கூட்டம் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளாரே உட்காந்து அப்படி பாக்குறாரா, நம்மள கவனிக்கிறாரான்னு ஒன்னும் தெரியல. பேசுனா நீங்க அந்த கட்சி என் கட்சி எங்க ஆளை பத்தி நீங்க பேசணும்னு சொல்றீங்களா, இன்னைக்கு முழுக்க உங்க ஆளை தான் வச்சு பழக்கிறோம். உங்க ஆளுக்கிட்ட சொல்லு, யாராவது ஒருத்தர் நல்லா அரசியல் பேசுற மாதிரி அந்த நிர்மல் குமாரா அவர் மட்டும் 4 வார்த்தை நல்லா பேசுறாரு. சிடி நிர்மல் குமார் பேசுறாரு. அந்த லயலா மணின்ற அந்த தம்பி விட்டு கூட பேசியிருப்பான். வேற யாராவது உருப்படியா உங்ககிட்ட பேச ஆள் ஒருத்தர் இருக்காங்க? ஒருத்தரை கேட்டாக்கா தமிழ் தெலுங்கு மலையாளம் ஒரு டப்பால போட்டு உருக்கி பேசுறீங்க. இருங்க
அது பேசினா எப்படி இருக்கும்? நீங்க வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட நீங்க தமிழக வெற்றி கழகத்தை பாக்குறீங்க. அங்க வந்து தமிழ் பேச தெரியாதவர்களுக்கு தான் முன்னுரிமை. எப்படி? எங்க ஐயா புஷி ஆனந்த் தமிழ் பேச தெரியாது. புஷி ஆனந்துக்கு தமிழறி மணின்னு ஒண்ணு சொன்னாங்க, சொல்லுங்க. ஐயா என்ன சொல்றாரு, மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் தமிழறி மணி ஐயா என்ன சொல்றாருன்னா, யோ தமிழை வந்து படுகொலை செய்யாதீங்க ஐயா, எங்களை போன்ற தமிழை நேசிப்பவர்கள் நாங்கள் தற்கொலை செய்துக்கணும் போல இருக்கு. எங்கேயோ ஒரு பெரிய வெளி மாநிலத்திலிருந்து வேற மொழிக்கார வெளி மாநிலத்திலிருந்து வேற யாராவது வந்து தமிழை இப்படி தவறா பேசினா நம்ம மன்னிச்சிடலாம். நீ தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே வளர்ந்தவன், நீ ஏன் தமிழை இப்படி கேவலமா வந்து பேசுற? விஜய் தம்பி, இவங்களெல்லாம் பெண்களை போராளிகளா கொண்டு போயிருங்க. இவங்களெல்லாம் முன்னாடி மைக்குக்கு முன்னாடி தயவு செய்து நிறுத்தாதீங்க, நாங்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்க வேண்டியிருக்கோம். நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. நாங்க படிச்சது எல்லாமே கான்வென்ட்ல படிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்பதான் நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம். விளக்கணம்னு இருக்கு. அதாவது நான் என்ன கேக்குறேன், ஆதவர்ஜுனா எங்க பொறுப்பு குழுனா கொழுப்பு பொறுப்பு கொழுப்பு உறுப்பினர் புதுசா அதெல்லாம் வந்து கண்டிக்கிறோம் சார். இப்ப எங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரு உளறி பேசலையா? பேசிட்டு இருக்கும்போது எங்கேயோ வளர்றது வேற, வளரலாவே பேசிட்டு இருக்கு வித்தியாசம் இருக்குல்ல, புரியுது இல்ல உங்களுக்கு? ஆமா, எங்கேயோ ஒரு இடம் வந்து பொறுப்பா மாத்தின கூட்டம். முதல்ல அரசியல் தெரிஞ்சுக்குங்க. ஒரு அரசியல் இல்ல 1967, 1977, 2026 அந்த 2 எழுச்சி மேல நாங்க வந்துருவோம். 67 என்ன அரசியல் இருந்து உங்க கட்சியில முதல்ல அரசியல் வகுப்பு நடத்த சொல்லுங்க. உங்க ஆளுங்களை உட்கார வச்சுக்கிட்டு பயிற்சி பட்டறை அரசியல் எப்படி இருந்தது, தமிழ்நாடு எப்படி இருந்தது. ஆதவ அர்ஜுனுக்கு யாரையும் ஒருத்தர் காசு கொடுத்தவனா எவனோ ஒருத்தர் எழுதி கொடுத்துருவாங்களா, அதை வச்சுக்கிட்டு ஆதவ அர்ஜுன் பேசுறாரு. ஒரு இடம் தெரியல. ஆதவர்ஜுனுக்கு தமிழ்ல பேச தெரியல. அதாங்க, தமிழும் தெரியல, ஆமா, பேசவும் தெரியல, வரலாறும் தெரியல. ஆமா, இதுல அரசியல் வந்து நீங்க சொல்லுவார் பெரிய சாணக்கியர் உள்ளார இப்ப என்ன குட்டிச்சர் ஆக போகுது இல்ல. அரசியல் ஆலோசகர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமாண்ணே? மாநாடு போடுறது, பொதுக்குழு கூட்டம் போடுறது, இந்த கார்பரேட் ஸ்டைல்ல, அதுக்கப்புறம் வந்து இந்த பூத் கமிட்டி கூட்டம் போடுறது, அதுக்கப்புறம் முடிஞ்சா இப்ப அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு போர்டு வச்சாங்கல்ல, அந்த மாதிரி விஜய்க்கு போர்டு வைப்பாங்க. இப்ப போர்டுக்கு பதிலாக இவங்க ஒண்ணு பண்ணாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக காரன் அதிமுக காரன் வீட்டுல எல்லாம் கொண்டு போய் ஸ்டிக்கரை ஒட்டி விட்டாங்க. ஒரு அம்மா விளக்கமாத்தோட வெளில வந்து, யாரா இங்க ஒட்டினது இது, யாரா கொண்டு எங்க வீட்டுல ஒட்டினது, நாங்க வந்து பிறந்ததுல இருந்து அத்தனை பேரும் திமுக காரனா இருக்கோம், எங்க வீட்டுல ஒட்டி வச்சிருக்கீங்கன்னு புடிச்சு கிழிக்குது. அது திமுக காரங்க 2000 ரூபாய் கொடுத்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட பேச சொன்னாங்க. தப்பா அது வீட்டுக்கு அவங்க சொந்த வீட்டுல திமுகவை தான் நீங்க கடுமையா அவ்வளவு நாள் எதிர்த்துட்டு இருந்தீங்க. அது என்ன திடீர்னு எங்களை பிடிச்சி அடிக்கிறீங்க? நாங்க பாட்டுக்கு சிவனையும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் அப்படியே அந்த செடி இப்பதான் துளிருது, உடனே பிடிச்சி கரகரகரன்னு அர்த்தம் என்ன ஆகும்? அந்த செடி ஒழுங்கா வரணும் தம்பி. அப்படி துளிரும் போது இவ்வளவு அக்கப்போரோட வந்துச்சுன்னா அப்ப 4 கேள்வி கேட்பான்ல. உங்களுக்கு அரசியல் தெரியல, வரலாறு தெரியல, ஒன்று மண்ணும் தெரியல, 67 நடந்த புரட்சி என்ன எப்படி இருந்துச்சா சொல்ல தெரியல, 77 எம்ஜிஆருக்கு நடந்த புரட்சி எப்படி வந்தது, அதிகாரத்துக்கு வந்தா அதை சொல்ல தெரியல. ஆனா விஜய் வந்துடுவாருன்னு எப்படி வந்துடுவாருன்னு 26ல ஆட்சியை கொடுங்க தளபதிட்ட, மத்ததெல்லாம் அவர் பாத்துக்குவாரு. எது நேற்று பண்ண மாநாட்டுல பண்ண மாதிரியா? சட்டமன்றத்துல சேரலாம். ஆமா, சட்டமன்றத்துல நாற்காலை தூக்கிட்டு போவாங்க, சேரை தூக்கிட்டு போவாங்க. அண்ணா ஒண்ணு விஷயம் என்னன்னு கேட்டா, விஜய் அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய 2வது மாநாட்டுல எந்த அரசியலுமே பேசாம வாட்ஸ்அப்ல வர்ற செய்திகளுக்கு பதில் சொன்னதுக்கு பாருங்க. உட்கார்ந்துட்டு சீமானனுக்கு பதில் சொல்றது, உதயநிதிக்கு பதில் சொல்றது, வாட்ஸ்அப்ல வந்திருக்கிற செய்திகள்லாம் வந்து ஆன்சர் பண்றதுக்கு பாருங்க. இதுக்கு தான் இந்த மாநாடு அப்படின்னு சொன்னா, இந்த மாநாடு ஒட்டுமொத்தமா கிரிமினல் வேஸ்ட். இந்த மாநாட்டுக்கு செலவு பண்ணி ஒரே ஒரு நல்லதுதான் நடந்துச்சு. என்ன நல்லது? அந்த மாநாட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் சீமான் ஒழிக, சீமான் ஒழிகன்னு சொல்லி அந்த மாநாட்டை கூட்டினதே சீமானுக்காகத்தான் அப்படிங்கறத நிரூபணம் பண்ணாங்க பாத்தீங்களா? அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுக்கு நாங்க வாழ்த்து தெரிவிக்கிறோம். அது வந்து எங்க எதிர்மறைகளையும் ஒரு நேர்மறை. அது வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க கிடையாது, அந்த தொண்டர்களும் கிடையாது. அது யாரோ காசு கொடுத்து ஏதோ மீடியா தம்பி மேல அந்த கண்ணாடி கழட்டி தொலைஞ்சாங்க, தெரியாம போட்டு விட்டு எல்லாத்தையும் எனக்கு உடக்கா பேசி இந்த மாநாட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்கிறதால தான் சிக்கல். மாநாடு விட்டு வெளியே போவாங்க. மாநாட்டுல சீமான் ஒழிகவே பேசி ஆகணும். நாம் தமிழர் கட்சியில ஒழிக வாழ்க கிடையாது, ஒழிக சுத்தமா கிடையாது.
கிடையாது. நாங்க திமுகவை கூட ஒழிகன்னு இது வரைக்கும் நாங்க சொன்னதில்லை. ஆனா நீ மாற்று அரசியல்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த திராவிட அரசியலை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே எப்படிரா? இல்லைங்க, நாங்க சொல்லலைங்க, இது திட்டமிட்டு விஷம பிரச்சாரம் பண்ணோம். நாங்க ஏற்கனவே ஒரு அறிக்கை போட்டோம். இது வந்து இந்த மாநாட்டை சீர்குலைக்கிறதுக்கு பல வகையான விஷக்கிருமிகள் வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் விழிப்போடு இருக்கணும். யாகம் வளர்க்குறீங்க, நம்பூதிரி கொண்டு வந்துட்டு பூஜை பண்றீங்க, மழை வரணும்ன்றக்கா பண்றோம். சரி, எல்லாமே பண்றீங்க. இருக்கிற அத்தனைமே உட்காந்து அங்கே அவங்க ரவுண்ட் ரவுண்டா உட்காந்து தண்ணி அடிக்கிறது, தண்ணி அடிச்சுட்டு மைக்கில் உட்காந்துட்டு பேசி போதையில பேசி போட்டது வெளியில இருக்குது. ஒட்டுமொத்தம் இருக்கிற துணி கீழே தரைக்கு போட்ட விரிப்பெல்லாம் கீழ்ச்சி சுருட்டி வீட்டுக்கு எடுத்துன்னு உடம்பு இருக்குது. எதை விட்டு வேஸ்டா போயிடும். அது இல்ல, வேஸ்டா போயிடும். பொது ஒழுங்கே இல்ல, உனக்கு நாட்டை கொடுத்து நீ என்ன பண்ண போறீங்க? ஒரு பொது ஒழுங்கு இல்ல, ஒரு பொது ஒழுங்கு மீட்டிங் நடக்குது. ஒரு சின்ன குப்பை இருக்காது, அந்த நாற்காலி எதுவுமே உடஞ்சி இருக்காது, அவரும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு சுத்தமா அந்த இடத்த காலி பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடந்ததானே அடுத்து 1 மணி நேரத்துல கேட்கற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு பொது ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட நீ நாட்டை கொடுத்து விட்டு நாங்க கொடுத்தா நாங்க மாற்றோம், நீ அசப்பல அப்படியே வரீங்க. நீங்க திமுக சாயல்ல அதாவது கூடுதலா ஒன்றும் வரீங்க, வேகமா கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கிறவங்க. பழகிட்டீங்களே, நாட்டை கொடுங்க, நாங்க பாட்டில வச்சு பழகிட்டீங்களா? அதிகாரத்துக்கு வந்து நாங்க பழகிக்கிறோம். இதுல என்ன முடிஞ்ச கையோட போய் நேரம் டாஸ்மாக் தியேட்டர்ல ஒரு ட்ரெய்லர் போட்டாங்க, அதுக்கே சீட் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ரோஹிணி தியேட்டர் நடந்துச்சு, கொடுத்து என்ன பண்றது? அதுவும் எதிரி வந்து பண்ணிட்டாங்களா? தியேட்டர்ல அவர் படத்தை ஒன்று போட்டவொன்னு, ட்ரெய்லர் போட்டவொன்னு தரமட்டமாச்சு, சீட் எல்லாம் தெரியல. இன்னைக்கு ஐயா தியாகு வந்து ஒரு பதிவு எடுத்து போட்டிருக்காரு. சரி, ரொம்ப அதாவது என்னன்னா நக்கல் நையாண்டியோட. அது என்னன்னா எந்த தியாகம் சொல்றீங்க? தோழர் தியாகு. தோழர் தியாகு, மதிப்புக்குரிய தோழர் தியாகராஜன் ஐயா என்ன போட்டிருக்காரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத செம்மொழி மாநாட்டுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் பங்கேற்ற அந்த மாநாட்டிலேயே அது இடம்பெற்று இருந்துச்சான். அத சீமான் வந்து தனக்கு தான் என்னுடைய லெட்டரேட்ல இருக்குன்னு சொந்தம் கொண்டாடுறது நகைப்பு உரியது. அதுக்கப்புறம் அவர் சுத்தி வளர்ச்சி சீமான் கிட்ட தான் நிப்பாங்க. சீமான் கோவணத்தை தான் வந்து பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். அடுத்தது வந்து என்ன சொல்றாரு, முக்கியமானது தென்கட்சி சுவாமிநாதன் சொன்ன கதையை சீமான் வந்து மேடையில சொன்னாரு. அப்போ வந்து தென்கட்சி சுவாமிநாதன் சீமானுக்கு மட்டும் சொந்தக்காரரா? அந்த கதையை தான் வந்து விஜயும் சொல்றாரு, சீமான் சொன்ன கதையை சொல்றாருன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? சரி, வேற எந்த அரசியல் தலைவரும் எடுத்து உதாரணமா பேசலையே மேடையில? அதான் நான் சொல்றேன். சொல்லுங்க. அதான் நான் பேசுனது இவர் தான். பேசின பிற்பாடு எடுத்துக்கிட்டு இவர் பேசினாரு. அந்த கதை தென்கட்சி சாமிநாதன் சொல்றது அவரும் படிச்சுதான் சொல்றாரு. ஆமா, ஆக அது யாருக்கும் சொந்தம் இல்ல. இப்ப இவருக்கு தான் சொந்தம் நம்ம சொல்ல வரல. ஒருத்தர் பேசுனதை எடுத்து காப்பி எப்படி பண்ணி நீங்க வேற விதமா பேசுறது இருக்குல்ல. ஆமா, அது சொல்றதுல என்ன விஷயம் இருக்கு? அதை வந்து இணையதளங்கள்ல சொன்னதுக்காக அதுக்கு வக்காலத்து வாங்கி ஒருத்தன் போட்டிருக்கான், அதை எடுத்து இவர் வந்து போட்டிருக்காரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், உங்களுடைய மைண்ட் செட்டு அப்ப விஜய் அவர்களுடைய செயற்பாடுகளை ஆதரிக்குதா? உலகத்துல சீமானை தவிர நாங்க எல்லாருமே ஆதரிப்போம். அதான் எங்க தமிழ் தேசம். புரியுதுல உங்களுக்கு? புரியுது. சீமான் மட்டும் வந்துடக்கூடாது, சீமான் மட்டும் பேசிடக்கூடாது. சீமான் எதனா பேசினா அது அழிவுக்கு தமிழ் தேசியத்தை, அதாவது இந்த திராவிட தேசியத்தை பாதுகாக்கிற முன்கள போராளிகள்ல அவரும் ஒருத்தர். வேற என்ன, அது சுத்தி வச்சு அங்கதான் போய் நிற்பாரு. சரி, அண்ணன் திருமாவளவன் பக்கம் வர முன்னாடி நிக்கிறாரா, அவருக்கு முன்னாடி நிக்கிறாரா? இவரு அது எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பின்னாடி தான் இவர் நிக்கிறாரு. அதெல்லாம் அவர் வந்து முந்தி அதில் வந்து அவர் கொஞ்சம் முன்னாடி இருக்காரு. மாற்றவே முடியாது, உலகத்துல யாராலுமே மாற்ற முடியாது. ஓ, அவர் அந்த இடத்த விட்டு தர மாட்டார். அதெல்லாம் விட்டு தர மாட்டாரு. நம்பர் 1 எப்பயுமே அவர் தான் உங்களுக்கு. தூய்மை தொழிலாளர் நாங்க வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தரோம்னு சொல்றோம். அதனால எங்களோட எல்லாரும் வந்து சேருங்க. அதுதான் வச்சுக்கோங்க. மாநாடு விட்டு வெளியே போயிட்டா அந்த கண்ணாடியை கழட்டிடுவாரு. சரி தம்பி, அடுத்து திருமாவளவன் தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்தக்கூடாது, அவங்கள வந்து ஒப்பந்த தொழிலாளர்களாகவே வச்சுக்கணுங்கிறத திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு. இதை பத்தின உங்களுடைய பார்வை என்ன? என்னுடைய பார்வை இருக்கட்டும். அவங்க கூட்டணிக்குள்ள ஒன்னா உட்காந்து சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்களே, அதுல தோழர் சண்முகம் கம்யூனிஸ்ட் கட்சி அவர் போட்டு கும்மும் அவரே துப்பிட்டார். கும்பல துப்பிட்டார், வெத்தலை பாக்கு போட்டு பொலிச்சுன்னு துப்புவாங்க மூஞ்சிலையா? அது எங்க துப்புனாங்கன்னு எனக்கு தெரியாது தம்பி. அப்புறம் அந்த தம்பிங்கெல்லாம் வந்து அந்த சிறுத்தை குட்டிங்கெல்லாம் வந்து ஒரே பாய்ச்சலா பாயணும். அது சரி. அதாவது ஒரு 8000 கோடி மத்திய அரசு கொடுக்குறான் தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய அந்த பெரியாரிஸ்ட் பாணியில சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு. அது வந்து சப் பிளான் சொல்லுன்ற பேர்ல ஆதி திராவிடர்களுக்கு, அது ஆதி திராவிடர்களுக்கு அப்படின்னு அவங்க பேரு. நம்ம சொல்லக்கூடாது, இதை நான் எதிர்க்கிறேன். ஆமா, ஏன்னு கேளுங்க. ஸ்டாலினோட ஸ்டாலின் சர்டிபிகேட்ல திராவிடர்னு போட்டுக்கிறாரு. ஆனா ஒரு நிமிஷம் சொல்லுங்க.
அண்ணா ஒரு குளத்தூர் மணி போட்டிருக்கிறாரா? அண்ணா ஒரு நிமிஷம். வீரமணி போட்டிருக்கிறாரா? ஆதி திராவிடர் நலத்துறை தானே. ஆதி திராவிடன் இவனுக்கு சர்டிபிகேட்ல கொடுக்குறப்ப நீங்க திராவிடன் உங்க சர்டிபிகேட் ஆனா அதுக்கு ஆதரவா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சமீபத்துல உயர் நீதிமன்றம் தமிழக அரசு கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்குன்னா, நீங்கள் ஆதி திராவிடர் என்று தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களை சொன்னதுக்கு என்ன வரலாற்று ஆதாரம் இருக்கு கோர்ட்ல சமர்ப்பீங்கன்னு கேட்டிருக்குது. அது வரும், அவங்க பேசுவாங்க, அன்னைக்கு தெரியவங்க சந்தி. நான் என்ன இவங்களுக்கு ஆதி திராவிடர்னு கொடுக்குற, உங்களுக்கு திராவிடர்னு வீரமணி போட்டிருக்கிறாரா, கலைஞர் கருணாநிதி போட்டிருக்கிறாரா, ஸ்டாலின் போட்டிருக்கிறாரு கேட்கறான். அது தனி. ஒரு 8000 கோடி அவங்க கொடுக்குறாங்க. ஒன்ன போல பெரியார்னு பேசல, சமூக நீதினு பேசல, இந்த உருட்டுல ஆந்திராவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்தந்த பட்டியல் சமூகத்துக்கு சொந்த தொழிலை தொடங்குறதுக்கு 25 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் குடும்பத்துக்கு பிரித்து கொடுத்து அவன்லாம் இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல டெவலப் ஆகி மேலே வந்திருக்கான். நீ வந்து இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அந்த பணத்தை நீ திருப்பி அவங்களுக்கு செலவு செய்திருந்தா கூட அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு அவங்க வாழ்வாதாரம் எங்கே போயிருக்கு. இதை கேட்கறதுக்கு துப்பு இல்லாத அந்த திருமாவளவன் 8000 கோடி ஸ்டாலின் திருப்பி அனுப்புறாரு. அவங்க அப்பா மட்டும் பணமாது இல்ல, அதுதான் இப்ப என்ன சொல்றாங்க. இல்ல, அதை கேட்க துப்பு இல்லாம அனுப்பிச்சுட்டு இந்த மக்கள் இன்னும் கீழ்நிலையிலேயே இருக்க வேண்டுமா, அவர்களே வந்து பெருக்க வேண்டுமா, அது பணி நிரந்தரம் என்றால் அவர்கள் தானே. பணி நிரந்தரம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, சம்பளம் வாங்குவீங்க, உங்களுக்கு வேலைக்கான உத்தரவாதம் இருக்கும், உங்க பிள்ளைங்களை படிக்க வைப்பீங்க, அந்த பிள்ளை படிச்சு நாளைக்கு மேல போகுமா போகாதா? நிச்சயமா போகும். அந்த வேற வேலைக்கு போச்சுன்னா அந்த பிள்ளை இதுக்குள்ள வராது. அரசு ஊழியர் வேலைன்னு அரசு வேலைன்னு வச்சுட்டீங்கன்னாக்கா எல்லாருமே அதுக்குள்ள வந்துருவாங்க. பணி நிரந்தரம்னு ஒரு பியூன் வேலைக்கு பட்டதாரி முதுகலை படிச்சவெல்லாம் வரான். ஆமா, இது கூட அந்த எல்லாமும் அம்பேத்கர் இசம் சொல்றாரு, பெரியார் இசம் சொல்றாரு, அப்புறம் மார்க்சிசம் சொல்றாரு. எந்த இசத்திலயுமே திருமாவளவன் சொல்லக்கூடிய அந்த சித்தாந்த பொருள் எல்லாத்தையும் சொன்னாரு. படிச்சாரா? இல்ல, அதாங்க, எந்த இசத்திலயுமே படிச்ச இவரு எல்லா இசத்திலையும் படிச்சவர். இது எந்த இசத்துல சொல்றாங்க. நீங்க அப்படி பெர்மனன்ட் ஆக்குனீங்கன்னா இதை வந்து குலத்தொழிலா மாத்திடுவீங்கன்னு. ஏன் குலத்தொழிலும் அது மாறுது? அதுக்குதான் அண்ணன் என்ன சொல்றாங்க, பெர்மனன்ட் ஆக்குனீங்கன்னா கவர்மெண்ட் சம்பளப்படி நீங்க கொடுப்பீங்க. குறைஞ்சது ஒரு ஆளுக்கு வந்து 45,000 50,000 சம்பளம் வரும். கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா சலுகைகளும் அவங்களுக்கு கிடைக்கும். இறந்தால் அவங்களுக்கு சலுகை உண்டு, உடல்நிலை சரியில்லைனாலும் மருத்துவமனை சலுகைகள் உண்டு, மருத்துவ காப்பீடு, தொழில் பாதுகாப்பு உண்டு. இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா தங்கள் பிள்ளைகளை சுதந்திரமா அவங்க படிக்க வச்சு பட்ட மேற்படிப்பு படிச்சு அவங்க வேற துறைகளுக்கு வேலைக்கு போவாங்களா? அதெல்லாம் அவங்க விட்டு இல்ல நாங்க நிரந்தரமா துப்புர தொழில்னு வருவோமா? இன்னைக்கு நீங்க வச்சுக்கிட்டு 23,000 சம்பளம் கொடுத்தீங்கன்னா அது வீட்டு வாடகை கொடுத்து சாப்பாடு கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம அந்த பிள்ளைகள் தான் திரும்ப இந்த தொழிலுக்கு வரும். நீங்க பணி நிரந்தரப்படுத்துனீங்கன்னா அந்த பிள்ளைகள் உறுதியா இந்த தொழிலுக்கு வராது. சரி, படிக்க வைக்க வேணாம், இந்த வேலை நிரந்தரம் பண்ண வேணான்றீங்க. தனியார் கட்டு போகுது, அங்க போய் யார் செய்வாங்க? இதே நபர்கள் தான் செய்வாங்க. அப்ப அவங்ககிட்ட கொத்தடிமையா தானே இருக்கணும். ஆமா, நீங்க கொத்தடிமையா இருக்கிறதுக்கு அறிவாலயத்துல இந்த மக்கள் கொத்தடிமையா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? அதாவது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல அடிமை முறை இருந்துச்சு இல்லைன்னா, வெளிநாடுகள் எல்லாம் இந்த இந்தியாவில இருந்துச்சு. அடிமை முறையில ஒரு பண்ணையார் அல்லது முதலாளி என்ன செய்வாரு, அந்த அடிமைகளை இன்னொரு முதலாளிகிட்ட விட்டு விற்பாரு இல்லைன்னா, அந்த மாதிரிதான் இவங்க மேயர் பிரியா வந்து ஒரு பெரிய முதலாளி, அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற அடிமைகளை இந்த ராம்கி நிறுவனம் வந்து ஒரு முதலாளி, அந்த முதலாளிக்கு இந்த அடிமைகளை இங்க வித்திருக்காங்க. அடிமை முறை இன்னும் தமிழ்நாட்டுல ஒழிக்கப்படல. அந்த அடிமை முறையினுடைய தலைவர் யாருன்னா எங்க அண்ணன் திருமாவளவன். அதனால அவருக்கு வர்ற கமிஷனை பொறுத்து அவர் பேசுவாரு. அவருக்கு நல்ல கமிஷன் வந்திருக்கு. சரி, இல்ல இந்த மாதிரி ஒரு தலைவர் பேசலாமா? முதல்ல தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முட்டு கொடுத்து எந்த தலைவராவது பேச முடியுமா? கூட்டணி கட்சிக்குள்ளார ஒருத்தருக்கு பக்கத்துல உட்காந்துக்கிறீங்க, அந்த தலைவரை எதிர்த்து அறிக்கை கொடுக்குறாரு, அவரை நீங்க விமர்சனம் பண்றீங்க, புரியுதுல்ல? எங்க இருக்குது? நீங்க உண்மையிலேயே வந்து படிச்சுட்டு பேசுறீங்களா இல்ல நான் கொடுக்கணும்ன்றதுக்காக? நான் இதை எப்படி பாக்குறேன்னு, அவர் வந்து இந்த பணி நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற விஷயத்த வந்து நம்ம அதை பிடிச்சு பேசிக்கிட்டு போறோமே தவிர, இந்த காவல்துறை வந்து அடிச்சு அடக்குமுறை செஞ்சு ஒடுக்குமுறை செஞ்சுல அதுக்கு காவல்துறை மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கான குரலை யாருமே எல்லாருமே பேசி இருக்கிறாங்க. டைவர்ட் பண்றாங்க. இவங்க டைவர்ட் தான், கம்யூனிஸ்டுகளும் பேசி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி இல்ல, அதை டைவர்ட் தம்பி சொல்றதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குன்னு, அது என்னன்னா அதை டைவர்ட் பண்றதுக்கு தான். ஏன்னா அது வந்து இட் இஸ் அகைன்ஸ்ட் ஹியூமானிட்டி. அது வந்து மனித உரிமை கமிஷன்ல போயிடும். அது போச்சுன்னா பெரும் சிக்கல் மாநில அரசுக்கு ஏற்படும். அதை டைவர்ட் பண்றதுக்கு தான் இங்க வந்துட்டாரு ஐயா திருமாவளவன் வந்து பணி நிரந்தரம். ஏன்னா அவர் முன்னாடி பணி நிரந்தரத்தை பத்தி தான் பேசினாரு. இந்த அடிதடி சண்டை நடந்தோன்னா டக்குன்னு உள்டாவா மாறி அதை மடம் மாத்துறதுக்கு இதை பொறுப்பு என்ன? பொறுப்பு வந்து திமுகவுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது பாதுகாக்கிற பொறுப்பு தானே நம்ம பொறுப்பு. அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா
இந்த பட்டியல் சமூக சாமியெல்லாம் நிற்கும் அருவாளை தூக்கிட்டு. அந்த சாமிகளுக்கு வேலை வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினரை பாதுகாக்கிறது தான் அதுக்கு வேலை. அப்படியான ஒரு வேலையை அண்ணன் செஞ்சுட்டு இருக்காருண்ணே. இப்ப அதாவது வந்து காவல்துறை மேல நடவடிக்கை எடுக்கணும். அதாவது தூய்மை பணியாளர்களை உள்ளே புகுந்து அடிச்சவங்களை, அதே போல வந்து வழக்கறிஞர்களை கைது செஞ்சவங்களை இது பண்ணணும். பெண்களை இரவுல கைது செஞ்சு எங்கேயுமே வைக்கக்கூடாது. அது வந்து சட்டமே இருக்குது. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் பல முறை மேற்கோள் காட்டியிருக்காங்க. காவல் நிலையத்துல கூட வைக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சாயங்காலம் 6 மணிக்கு மேல பெண்களை வைக்கக்கூடாது. கருணாநிதியை கைது பண்ணது மனித உரிமை மீறல் குதிச்சாங்க. இந்த கூட்டங்கள் எல்லாருமே குதிச்சாங்க. ஊழல் பண்ணிட்டு ஊழல் பேர்ல கைது பண்றாங்க. கைது பண்ணது வந்து எந்த இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுதோ எந்த இடத்துல கைது பண்ணலாம் அப்படின்ற ஒரு சரத்து இருக்குது. அதை சொல்லி கைது பண்ணதுக்கு மனித உரிமை மீறல் வெடிச்சிருச்சு. அப்ப அதே ஜென்மங்கள் இன்னைக்கு உயிரா இருக்குது. இவ்வளோ மோசமாக அடித்து துவைச்சி கையை வைக்கக்கூடாத இடத்துலாம் பெண்களை கையை வச்சு மோசமாக எல்லாம் பண்ணி நிறைய பேருக்கு காயம். இன்ன வரைக்கும் இந்த திருமாவளவன் போய் நானே தான் கேட்கணுமா, நீ தான் அவங்களுக்கு பிரதிநிதியாக சொல்லிட்டு இருக்கிறீங்க, வந்துட்டு இருக்கிறீங்க. இல்ல எதுக்காக அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும்ல. அண்ணனுக்கு பிறந்தநாள் விழா வருது, பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒருங்கிணைச்சிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏதாவது ஊர் விளைவித்து விடுவார்களோ என்ற ஒரு காரணத்தினால் சுயநலத்துக்காக நீ ஒண்ணு விட்டு கொடுத்துட்டே போறீங்க. இல்ல நான் அடிப்பட்ட மக்களை போய் பார்க்கணும்ல. யார் பார்க்கணும்? நீங்க போனதான் அடுத்தவங்க வருவாங்க. நீ உங்களுடைய சொந்த, அது மேல பேசக்கூடாது, சொந்த சித்திக்கு வந்து அமைச்சர்களோட போய் ஆஸ்பத்திரியில பார்க்கணும். அடிபட்டு செத்து கிடக்குறவங்களை போய் பார்த்துருக்கணும் இல்லையா? நாளைக்கு உங்களுக்கு கொடி பிடிச்சி கோஷம் போடுறது அந்த மக்கள் தானே. ஏன் போகலன்னு நான் சொல்றேன். ஏன்னா அந்த கூட்டத்துல இருந்தவங்க முக்கால்வாசி பேர் வந்து நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய ஆட்களாக இருக்கட்டும். அவங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு இல்லையா? உங்களுக்கு ஓட்டு போடாம யாருக்கு போடுவாங்க? அவங்க உங்களுடைய ஆதரவு ஓட்டு போட்டவங்க தானே. அவங்க நாம் தமிழ் கட்சிக்கு போட்டுருவாங்க. இந்த முறை போட மாட்டாங்களாமே. ரஞ்சித்தோடைய தூண்டுதல் பேர்ல இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நமக்கு எப்படி ஓட்டு போட போறாங்கன்ற ஒரு கணக்கு இருக்கு. யார் தூண்டுதலா இருந்தாலும் போராட்டம் நியாயமா நியாயம் இல்லையானே பேசுறோம். இப்ப நான் கேக்குறேன், ரஞ்சித் வந்து நியாயத்துக்காக சப்போர்ட் பண்றாரு. அந்த பொறுப்புணர்வு உங்களுக்கு இருக்கணும். இல்ல தம்பியை நான் கேட்கிறேன், சீமான் போய் அந்த போராட்ட களத்துல நிக்கிறாரு, மக்களை அடித்து நொறுக்கிட்டு இருக்கும்போது அப்படி சினிமா காட்சிக்குள்ள நுழையிற மாதிரி சரியான நேரத்துல உள்ள போய் போலீஸ் எல்லாம் விட்டுட்டு தெரிஞ்சு ஓடுறான், அடிக்காம பெண்களை ஆண்கள் எல்லாம். அந்த மாதிரி போய் களத்துல நிக்கிறாரு. அவங்க எல்லாம் சீமானுக்கு ஓட்டு போட போறாங்க இல்லையே? இது வரைக்கும் போட்டிருக்காங்களா? ஓட்டா பாக்கணுமா? இது என்ன புத்தி? இது சொல்லுங்க. நீ எல்லாம் போய் மருத்துவமனையில நின்று அத்தனை பேருக்கு எனக்கு யாரு மேல தெரியுமா கோபம் வருது? இங்க இந்த தூய்மை பணியாளர்களா இருக்கிறது 2 சமூகம் தான் மெஜாரிட்டியா இருக்கு. ஒண்ணு வந்து அருந்ததியர் சமூகம், இன்னொரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேர் தான் மெஜாரிட்டியா இருக்காங்க. இதுல நம்ம திருமாவளவன் அவர்களை எடுத்துக்கிட்டு இந்த ஆதி தமிழர்களுக்காக நீங்க ஏன் நிக்கலைன்னு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த அருந்ததியர்களுக்காக ஈரோடு கிழக்குல எங்க அண்ணன் சீமான் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, இவர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு. அதுக்காக களத்துல இறங்கி கம்பு சுத்தி அருவாளெல்லாம் தூக்கிட்டு வந்த அதிகமானம் கேட்கிறேன். இந்த பிரேம்லயே வரலையா அவங்க 2 பேரும்? தலைமறைவாயிட்டாங்க. இதுக்கெல்லாம் வரல. அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தின எங்க ஐயாவை விட்டுட்டீங்க. யாரு? முறுக்கு மீசை. அவரு இன்று ஒரு தகவல் மாதிரி டெய்லி வேற எதனா பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு திராவிட 100 200 கூட இல்லை, திராவிடம் 100 எனக்கு அதே போதும். அவரு ஒரு வார்த்தை கூட பேசல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அப்படின்றதுக்காக வேண்டி வேற எதோதெல்லாம் கதையை ஓட்டிட்டு போட்டு நிற்கிறாரு. நானும் அவர் பக்கத்துல போய் தேடி பாக்குறேன், எவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த மாதிரி செய்திருக்குது. இது பத்தி எதுவும் தலையங்கோட ஒருத்தர் கூட பேசவே இல்லை. வீரமணி ஐயா வந்து பேசினாரு. யார பேசினாரு? அவர் நேரா துபாய் போலீஸு, ஆப்பிரிக்கா போலீஸு எல்லாம் அப்படிதான் போயிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு MK ஸ்டாலின் போலீஸ் இதை செய்தது அராஜகம், கண்டிக்கக்கூடியது. நான் கண்டிக்கிறேன், போராட்டம் ரோட்டுக்கு வாய இல்ல. கண்டிக்கிறது மட்டும் இருக்கக்கூடாதுன்னு எந்த காவல்துறை அடிச்சானோ அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு பதிவு செய்யணும். பெண்கள் மீது வந்து தவறுகள்லாம் நடந்துக்கிட்டானா அவங்க மேல எல்லாம் வழக்கு போடணும், அவங்க மேல எல்லாம் கைது செய்யணும் காவல்துறையை. இத பத்தியான பேச்சே வரல பாத்தீங்களா? இதைத்தான் டைவர்ட் பண்றதுக்கு தான் அவர் அதை பேசுறாரு. இதை நான் திருப்தி சொல்ல விரும்புறேன். அது என்ன அப்படின்னு கேட்டா, தோழர் நிலவு மொழி செந்தாமரை அவர்களும் தோழர் வளர்மதி அவர்களையும் இரவெல்லாம் வைத்து ஒரு இடத்துல வச்சு அடிச்சு கொண்டுட்டு வந்தாங்கல்ல, அவங்க யாருமே காவல்துறையை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனா யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் நேம் பேச்சு கிடையாது.
தமிழக அரசு காவல் பேட்சஸ் எதுவுமே இல்லை. அங்க போலீஸ்காரர்கள்னு சொல்லிட்டு உள்ள பூந்து அடிச்சவங்க எல்லாருமே ரவுடிகள், பொறுக்கிகள். அந்த நிறுவனத்தோட ஆளா இருந்திருக்கும், இருக்கும். அததான் நான் சொல்றேன். இதெல்லாம் விசாரணைக்கு வந்திருக்கணும், இதுதான் பேசி இருக்கணும். இவங்க மட்டும் அடிவாங்களே, இதை விட மோசமா அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பெண் போராளிகளை போராடினாங்கல்ல, இவர்களுக்கெல்லாம் ஒரு விசாரணை நடத்திருக்குன்னு இந்த ஜடங்கள் எல்லாம் பொதுமக்கள் வந்து இவங்க எல்லாம் யாருமே நேம் பேஜ் இல்லாம இருக்கிறாங்க ஏங்கிற ஒரு கேள்வியை கேட்கறாங்க. அதாவது போலீஸ் அடிக்கும் போது நேம் பேஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் அடிக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும், அன்யூனிஃபார்ம்ல தான் அடிப்பான்னு தெரியும். இதையெல்லாம் தாண்டி ஒரு அட்ராசிட்டி ஒண்ணு நடந்துருச்சு. என்னன்னா பொலேரோ கார்ல ஏத்திட்டு போறாங்க, அதுல நேம் பிளேட் இல்ல, அந்த கார்ல நேம் பிளேட் இல்ல. அந்த நம்பர் பிளேட் இல்லாத வண்டியை ஓட்டின எந்த ராஸ்கல்றான்னு சொல்லி அவனை விசாரணைக்கு இல்ல இன்ன வரைக்கும் அந்த வண்டியில ஏத்திட்டு போன நம்பர் பிளேட்டே நாங்க மாத்தி வச்சாலும் அந்த டிரைவரை வந்து வழக்குல இருக்குல்ல, விசாரணையில இருக்குல்ல, சிபிஐ சேர்த்துட்டாங்கல்ல, வழக்கு நடந்துட்டு. அப்ப இப்படியான விஷயங்களை மனமாத்துறதுக்கு அந்த திருமாவளவன் உதவியாக இருந்திருக்கு. அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா, இப்ப வந்து ஒன்றிய அரசு நேற்று வந்து அம்மளி தும்மளி வந்து இப்ப நாடாளுமன்றத்துல என்னன்னா 30 நாட்கள் கலைஞர் கருணாநிதி ஊழல் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல வந்து சர்க்காரிய கமிஷனை போட்டாங்க. அந்த ஊழல் வழக்குல அவர் கைதாகி 30 நாள் உள்ள இருந்துட்டாருன்னா அவர் வந்து பதவி இழக்கணும். அது முதலமைச்சரா இருந்தாலும் சரி, நாட்டின் பிரதமரா இருந்தாலும் சரி, குற்றம் புரிந்து ஊழல் செய்து கொலை குற்றம் போன்ற குற்றங்களை செய்து அவர்கள் அந்த பதவியில் நீடிக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தை சரி, இப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு மந்திரியா இருக்கீங்க, உன்னை நான் திட்டமிட்டு மாட்டி வைக்கிறது 30 நாள் நீங்க உள்ள போய் உட்கார, அதானே எங்க நோக்கம். உட்கார வச்சுட்டாங்கன்னா கலைஞர் வந்து மந்திரி இல்ல அப்படின்னா அது சரியா இருக்குமா? அதுதான் எங்க நோக்கம். எங்க நோக்கம் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழின்னு நாங்க சொன்னோம். அண்ணே, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, இதை ஒரு இந்துத்துவ நாடா ஆக்கணும்னு சொன்னோம். அதுக்கு பல்வேறு முட்டுக்கட்டையில போட்டீங்கல்ல, அதுக்கு தான் இப்படி ஒரு முட்டுக்கட்டையை கொண்டு வரோம். இல்ல இதே இடத்துல தான் இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போகும்போது நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? அவர் வந்து பதவி விலக வேண்டும், உடனே அமைச்சரவையில இருந்து அவர் நீக்க வேண்டும் சொன்னீங்கல்ல. அதுக்கு வழிவகை செய்ய வேண்டாம், நீங்க யாரும் அதை பத்தி பேச வேண்டாம், நாங்களே செஞ்சுக்கிறோம்ன்றத அமல்படுத்த முன்வர. அப்படி இல்ல தம்பி, எங்கள் நோக்கம் 100 ஆண்டு கால எங்கள் கனவு இந்த நிலப்பரப்பை இந்துத்துவ நாடா மாத்தணும். அதுக்கு தடையா சில மாநிலங்கள் இருக்கு. அந்த மாநிலத்துல இருக்கிற முதலமைச்சர் எல்லாம் வந்து பதவி விலக வாங்கிட்டு உள்ள வைக்கணும். இல்ல, இருக்கிற தன்னாட்சி அதிகாரம் படைத்த அமைப்புகளா இருக்குல்ல, அதெல்லாம் ஒழுங்குமுறையா நீங்க நடத்த விட்டாலே போதும். வழக்குகளை ஒழுங்கா நடத்த சொன்னாலே போதும். இப்ப இடி ரைடு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு, 1 லட்சம் கோடி ஊழல்னாங்க, அப்புறம் 1000 கோடி ஊழல்னாங்க, இப்ப அமைதியா இருக்காங்க. ஏன் இருக்காங்க? ஆனா விசாரணை நடக்கலையே. இதுல ஒரு அதையெல்லாம் விசாரணை பண்ணணும்னு சொல்லணும். இந்த இடத்துல ஒரு ஏன் அமைதியா இருக்காங்கன்னா, முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு. கேளுங்க, எல்லாம் அதோட இது பொருந்தது. மாப்பிள்ளன்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவருடைய வெளிநாடு சொத்துக்கள் பட்டியல் வந்து இப்ப கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய டீம். யாருக்கு மேல? டெல்லிக்காக. அதை பற்றி தகவல் கிடைச்சி விசாரித்த உடனே பெரிய அளவில் அந்த முதலைகளாக மாட்டுதுன்னு சொல்லுவாங்க, லிஸ்ட்டு வந்து வரப்போகுது. மத்திய அரசு வெளியிலனா கூட வேறு ஏதோ ஒரு வகையில் வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நான் கேட்டேன், அப்படின்னா நடவடிக்கை தீவிரமாக எடுத்துருவாங்க. ஆனால் நீ வேறு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எலெக்ஷன் நேரத்தில் இதை டிமாண்ட் பண்ணி இதெல்லாம் காமிச்சு இங்கே வந்து ஒரு டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. என்னையா டிமாண்ட் அப்படின்னாக்கா, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு அழுத்துவாங்க. எங்களுக்கு திணி தொகுதி நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அதிமுக கிட்ட, இந்த தொகுதியில எல்லாம் நீங்கள் போட்டியாக வலுவான ஆளை நிறுத்த, டம்மி வேட்பாளர் புரியுதுல, சும்மா கம்பு சுத்தலாம் கூடாது, சைலண்டாக இருக்கணும், நாங்கள் ஜெயிச்சு உள்ளே வரணும். இதுதான் இப்போ அவங்க பாஜகனுடைய டிமாண்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. மாப்பிள்ளை இதுக்கு வந்து எதை வந்து பிடிச்சா சரியா இருக்கும், பேச்சுவார்த்தைக்கு ஏதோ டிமாண்ட் பண்ணுறப்போ பொருள் வச்சுருந்தாலும் நீங்கள் பண்ண முடியும். ஒருத்தர் மிரட்டுறீங்க, வெறுங்கையோட மிரட்டுறீங்களா? கையில் ஒரு ஆயுதம் வேணும்ல, அப்போ அவன் பயப்படுற மாதிரி ஒரு ஆயுதத்தை காட்டி மிரட்டணுமா இல்லையா? அந்த ஆயுதம் தான் மாப்பிள்ளையினுடைய சொத்து பட்டியல். இதை வச்சுக்கிட்டு பேசும்போது எல்லாம் சைலண்டா சுருண்டுருவாங்க. என்ன சொல்றேன், சரி இந்த தொகுதியை மட்டும் கண்டுக்காதீங்க, விட்டுடு அப்படின்ற ஒரு டிமாண்டுக்குள்ள வருது. இதைத்தான் விஜய் உள்பட நாம உள்பட எல்லாமே சொல்லுறோம், பின்வாசல் வழி உறவு உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அங்க ஒரு அமளி திமுறி இந்த மாதிரி விஷயத்த சொன்னீங்களா, இங்க ஒரு அமளி திமுறி நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சட்டம் ஒழுங்குல சொல்லுங்க. சொன்னாலும் குத்தம், சொல்லாட்டி என்ன சொன்னா வெக்கக்கேடு, சொல்லாட்டி அந்த மாதிரி ரகம். புரியுது. அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து இந்த நக்சல்பாரி இயக்கங்கள் எல்லாம்
என்ன மாதிரியான ஒரு கோரிக்கையை வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தவறு செய்கிற போது அவர்களை திரும்ப அழைக்கிற உரிமை வேணும்னாங்க. அதுக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த மசோதாவுக்கும் என்னென்ன வித்தியாசம்? இல்ல, இவங்க வந்து திரும்ப அழைக்கிறது என்னன்னா, திரும்ப வாக்கு எடுப்பு நடத்தி அவரை தோற்கடிக்கணும். அது வந்து வேற, திரும்ப பெறது. இப்ப சரியில்லை, தம்பி ராகவ வந்துட்டு எங்களுக்கு விரோதமா இருக்கிறாருன்னு கொண்டு வான்னு ஒரு சரத்தை கொண்டு வந்துட்டு திரும்ப மறு தேர்தல் மாதிரி ஒரு அந்த தொகுதிக்குள்ள வாக்கெடுப்பு நடத்தி இவர் எங்களுக்கு வேணான்னு வாக்களிச்சு அவரை திரும்ப அந்த மாதிரி அதுதான் அந்த இது. அது நிறைய பேர் இதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி இது ஒரு காலகட்டத்துல மேடையில் அவர் பேசிக்கிட்டே இருந்தார். அதுதான் ஒரு காலத்துல இல்ல, இப்பவும் பேசுவாரு. வாக்களித்து நான் இவரை தேர்ந்தெடுக்கிறேன், இவர் எனக்கு சரியானவராக இல்லைன்னா இவரை நான் திரும்ப பெற்றுக்கிற உரிமையை எனக்கு வேணும். அதான் மக்களுக்கு ஜனநாயக இதுவான. ஆனா அதை என்ன பண்ணுது, சர்வாதிகாரம் கையில வச்சுக்கிட்டு மோடி தனக்கு அதிகாரம் இருக்குதுன்றதுக்காக எனக்கு வேண்டாதவன ஒரு 30 நாள் உள்ள வச்சுட்டு அவனை பதவியை நான் பறிச்சு அனுப்பிச்சிருவேன். சரத்து சரியா இருக்கும். இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. பழி வாங்குற நடவடிக்கை உள்ள வரும். அமித்ஷாவை தூக்கி 100 நாள் உள்ள வச்சிருந்தார். ப. சிதம்பரம் இருக்கும்போது. ஆமா ஆமா. அப்ப அமித்ஷா இனிமே அரசியல் வர முடியாதுன்னா இவர் வந்தாரு அதிகாரத்துக்கு. இவர் வந்த உடனே பழிக்கு பழி அதே மாதிரி கரெக்டா அந்த நாள் எண்ணிக்கை வரைக்கும் வச்சுதான் வெயில கொடுத்தாங்க. ஆமா ஆமா. அப்ப இது ஒரு பழி வாங்குற போக்கு நிறைய இருக்கும். இது வந்து ஏற்புடையது அல்ல. பாரதிய ஜனதா கட்சி செய்வது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படின்னு தான் எல்லா இடத்துலயும் குரல் இருக்கு. அண்ணே, இது கம்யூனிஸ்டுகளை கும்புற நேரம். ஏன் தம்பி, கம்யூனிஸ்டுகள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த நாட்டுல இவ்வளவு பெரிய மாற்றங்கள் சத்தியமா வந்திருக்காரு. நீங்களும் நானும் பேசக்கூடிய சுதந்திரம் இந்த பெரியார் பண்ணதுன்னு உருட்டுறாங்கல்ல. விஜய் கூட பண்ணதுல எனக்கு பெரிய வைத்தறிச்சல் என்னன்னா, நடுநாயகமா பெரியாரை வச்சுட்டு காமராஜர் இந்த பக்கம் லெப்ட்ல, இந்த பக்கம் வந்துட்டு அம்பேத்கர் லெப்ட்ல. அவர் எவ்வளவு பெரிய மேதையா அம்பேத்கர், இவர் எவ்வளவு பெரிய மக்கள் பணியில பெரிய மேதையா இருந்துட்டு ரெண்டுக்கும் மத்தியில ஒண்ணு விளங்காதது எதுவுமே பேசி இருக்கு. ஒரு பள்ளிக்கூடம் கட்டுனதுல சொந்த காசுல எவ்வளவு பேரை வந்து கொண்டு வந்தாரு. இந்த மாதிரி எதுவுமே செய்யாத ஒரு நபரை பெரியாரும் நடுநிலையா வச்சுட்டு கும்பிடுற போக்கு இருக்குல்ல, இந்த போக்கு தான் அங்க இருக்கு. புரியுது உங்களுக்கு? இல்ல நம்ம விஜய் மேல இந்த கம்யூனிஸ்டுகளை வந்து சொல்ல வர்றது என்னன்னா, விஜய் மேல வந்து நம்ம வைக்கிற குற்றச்சாட்டே என்னன்னா, நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யாத பெரியார நீ இவ்வளவு பெரிய ஆளா காட்டி இந்த இளைஞர்கள் மத்தியில ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைக்கிற அப்படின்ற கோபம் தான் நமக்கு. தவறான ஆளு தவறான பிம்பத்தை தான் கண்டெடுப்பாரு. அதான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை. நீ தவறான எப்ப நீ அவரை வந்து நடுநாயகமா வச்சிருக்கிற பெரியார, நீ விளங்காத ஒருத்தர், நீ தவறான ஒருத்தர், நீ சரியான ஆள் இல்ல. அதனாலதான் இந்த அரசியல் நீர்த்து போகணும். இல்ல, அதுல நான் வந்து அதை வந்து ஏற்கல. தம்பி விஜய் வந்து அவர் வந்து தமிழர் இல்லை, அவர் வந்து தெலுங்கு ஆரிஜன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது பெரியார் கொண்டாடினா தானே அந்த தான் ஒரு தெலுங்கு ஆரிஜன்ங்கிறதுக்கு சரியா இருக்கும். நீ இருந்துக்கோ, தெலுங்கா இருந்துக்கோ, இல்லாட்டி போ, எனக்கு ஒண்ணு இல்ல. ஜனநாயக நாடு, யாரு வேணாலும் வந்து நிக்கலாம். மக்கள் வாக்கு போட்டா அதிகாரத்துக்கு வரலாம். கரெக்டா? சரி, இங்க அப்படிதான் இருக்கு. இல்ல, நாங்க அதை எதிர்க்கிறோம். நீங்க எதிருங்க. ஆனா இங்க வந்து அப்படிதான் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை தமிழர் தான். நீ கன்னட மாதிரி இருக்கணும். உன் ஆளுக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். ஆந்திரா மாதிரி தெலுங்குக்கு மட்டும்தான் சொல்லி சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைக்கணும். அந்த சூடு எங்களுக்கு வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரப்போகுது. எங்கன்னா போயிட்டு வேணாம் தம்பி சொன்னா தப்பா போயிடும், விட்டுருங்க. அதாவது இப்பதான் ஒருத்தர் வந்து பேசி ஒரு அரசியல் மேல கொண்டு வராது, உடனே அவர் மேல அவ்வளவு அவதூறுல வாரி போட்டு பேசி ஒருத்தர் வந்துடக்கூடாது. தமிழ் தேசியம் பேசுற கூட உடனே ஒருத்தர் குறுக்களை கொண்டு வந்து நிறுத்துறீங்களா விஜய்னு. எத்தனை ஆயிரம் கோடி இதுக்கு போட்டிருக்கீங்க? யார் முதலீடு பண்ணது? யார் தூண்டி விட்டது? எங்க அண்ணன் தமிழ் தேசியம் இங்க எழுதுறது தம்பி. பேரு மடம் மாத்துறதுக்கு இந்த மாதிரி 420 எல்லாம் கொண்டு வந்து என்ன ஒழுக்கம் இருக்கு விஜய்க்கு அரசியலுக்கு வர்றதுக்கு? சொல்லு. நான் ஓப்பனா பேசுறேன். தகுதி இருக்கு. என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இல்ல? ஒரு அடிப்படை கலைஞர் கருணாநிதிக்கு இருக்கிற அத்தனை தகுதியும் எங்க தம்பி விஜய்க்கு. அப்படி வேணா சொல்லிட்டு பேச வேணாம் ஐயா, எங்கெங்கயோ போகும். கேளு, அடிப்படை தகுதி கூட உங்களுக்கு இல்ல. மடம் மாத்துறதுக்கு மட்டுமே நீங்க வந்து வாக்க கலைக்கிறதுக்காக, தமிழ் தேசிய எழுச்சியை தடுக்கிறதுக்காக நியமிக்க வந்தாங்க. இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி விஜய் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு கோடிகளை நான் கொட்டி கொடுத்து தமிழகம் முழுவதும் இருக்கிற என் ரசிகர்களை கொண்டு வந்து சீமான் ஒழிகன்னு சீமான அந்த மாநாட்டுல நான் கொண்டாடி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து யாராவது ஸ்டாலின் ஒழிக, திமுக ஒழிகன்னு சொன்னாங்களா? இல்ல, காய்ச்ச மரம் தானே கல்லெறி படம். கரெக்டா, அதைத்தான் நானும் சொல்றேன். இப்ப மரம் காய்க்கிற மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்குது. இது வெட்டணுன்றதுக்காக குறுக்க கொண்டு வந்து வச்ச கோடாரி காம்பு தான் விஜய். புரியுதுல உங்களுக்கு? ஆமா, கருங்காலி காம்பு. கருங்காலி தான், கோடாலி தான்.
அது வந்து வெட்டுறதுக்காக வந்த கோடாலி தான் இந்த விஜய், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க கம்யூனிஸ்டுகளை கும்புற நேரத்தில் விஜயை கும்புவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சரி, இப்ப கம்யூனிஸ்டுக்கு வருவோம். ஆமா, கம்யூனிஸ்டுகள் வந்து நான் சொன்ன உண்மையிலே ஆழியாறு பரம்பிக்குளம் அணை கட்டினதனுடைய நினைவா முதலமைச்சர் அவர்கள் போய் அங்க வந்து ஒரு 4 சிலையை வந்து திறந்து வச்சிருக்காங்க. காமராசர் ஐயாவோட சிலை, சி சுப்பிரமணியம் ஐயாவோட சிலை, வி.கே. பழனிசாமி கவுண்டர் அவரோட சிலை, பொள்ளாச்சி மகாலிங்கம் சிலையை திறந்து வச்சிருக்காங்க. இது ரைட்டா? நல்ல விஷயம். ஆமா. ஆனா காமராஜர் அவர்கள் அந்த அணையை கட்டணும்னு பண்ண போது கேரளா எதிர்ப்பு தெரிவிச்சதுங்க. அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவர் அனுப்பிச்ச ஆளு பி. ராமமூர்த்தி ஐயா, தோழர் பி. ராமமூர்த்தி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் பி. ராமமூர்த்தி அவர்கள் போய் கேரளா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்த நம்பூதிரிபாடு அவர்களை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அனுமதி கடிதத்தை வாங்கிட்டு வந்துதான் காமராஜர்கிட்ட கொடுத்தாரு. இப்ப இதுல பெரும் பங்காற்றினது யாரு? என்ன சொல்ல வரீங்க? ஏன் அவருக்கு நேரா பஞ்சாயத்துக்கு வாங்க, ஏன் அவருக்கு செலவைக்கல? அதை ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுவுடைமைவாதிகள் அதை ஏன் கேள்வி எழுப்பல? ஏன் அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கல? ஏன் தம்பி பேசுறதுல ஒரு நியாயமா இருக்குதா? 25 கோடி பணம் யாரு கொடுப்பாங்க? எடுத்து கேட்டாங்க, உணர்ச்சி வசப்பட்டு கேட்டாங்க. உங்களுக்கு உணர்ச்சி வசம் இருக்கு தம்பி, நீங்க கொஞ்சம் கம்யூனிஸ்ட்ல இருந்துட்டு வந்தீங்க, எனக்கு அந்த ஆதங்கம் இருக்குது, நானும் அங்கதான் இருந்துட்டு வந்தேன், கேட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்பதான் நெருக்கமா வந்து ஸ்டாலினுடைய மார்க்சினுடைய மேடையில ஜார் மன்னரை கூப்பிட்டு பாராட்டு தெரிவிச்ச மாதிரி எங்க கம்யூனிஸ்ட் மாநாட்டில் நாங்க ஸ்டாலினை கூப்பிட்டு வச்சு பேசி முடிச்சிட்டோம். இந்த நேரத்துல நீங்க வந்து ஏன் கம்யூனிஸ்ட் தலைவர் பி. ராமமூர்த்திக்கு நீங்க கொண்டு வரலன்னாக்கா நான் கேட்டுட்டுன்னு வச்சு ஒன்னு விசுவாசப்பட்டேன். பணத்தை நீ கொடுப்பியா? 25 கோடின்றத அதுல வேற வந்து வெக்கம் கட்டி போய் காசு வாங்கினோம். நான் மட்டுமா திருடுறேன்? அவனும் தான் திருடுனா, அவனும் தான் திருடுறான், மேல ஒருத்தர் இருக்கிறான் அவனையும் பாரு அப்படின்ற மாதிரி. நாங்கள் என்ன அதாவது இவ்வளவு உறக்க பேசி பார்த்ததே இல்ல. இல்ல கேளுங்க, அந்த அளவுக்கு கோபம் வந்துருச்சு அவருக்கு. எங்களை மட்டும் சொல்றீங்க, நான் மட்டுமாடா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராத்திரில போய் தலையில துணி போட்டுக்கிட்டா போய் வாங்கணும், முக்காடு போட்டுக்கிட்டா வாங்கணும், இல்ல திருட்டுத்தனமா வாங்கணும், பகல்ல வாங்கணும், ராத்திரில வாங்கணும், சாயங்காலம் வாங்கணுமா? பேங்க்ல இருந்து நேரம் எங்க பேங்க்குக்கு வந்துச்சு. புரியுது இல்ல உங்களுக்கு? இது மாதிரி நான் மட்டும் வாங்கல, அந்த முஸ்லீம் லீக்கா ஜவஹர்லாவை மாட்டி விட்டார், அவரு தான் வாங்கினார், திருமாவளவன் வாங்கினார், வைகோ வாங்கினார், எல்லாரையும் ஈர்த்து விட்டார். நாங்க மட்டும் இல்லடான்னு. அதாவது இவர்கிட்ட கிடைச்ச கிரிஸ் தப்பாவை எல்லாருமே சரி. இப்ப நான் என்ன கேக்குறேன், இல்ல திமுக வந்து தேர்தல் செலவினங்களை வந்து வெளியிட்டுச்சு இல்லையா? அப்ப வந்து திமுக மாட்டி விட்டுருச்சு, கம்யூனிஸ்ட் நாங்க 25 கோடி கொடுத்தோம் மாட்டி விட்டுருச்சு. அத வந்து மனசுல வச்சுக்கிட்டே இருக்காரு ஐயா முத்தரசன் ஐயா. சரியான நேரம் கிடைச்சது, மேடையில ஐயா ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கிறாரு, இன்னைக்கு இதை போட்டு உடைச்சாதான் அப்படின்ட்டு அப்படி ஒண்ணு இல்லையே. நீங்க போன முறை கொடுத்ததை விட இந்த முறை கூடுதலா மறைமுகமா சொல்ற தகவல். சரி, அதை விடுங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க அக்கௌண்ட்ல வந்ததை வந்து இவ்வளவு ஆவேசமா பேசுறீங்க, அக்கௌண்ட் அக்கௌண்ட்ல வாங்கினது எவ்வளவுன்னு சொல்லுங்க. அப்படிலாம் நாங்க வந்து வாங்கக்கூடிய ஆள்லாம் கிடையாது. எங்களுக்கு எப்பயுமே ஒயிட்டா அக்கௌண்ட்ல வந்தது தான் நாங்க பேசுவோம். அக்கௌண்ட்ல எங்களை யாருமே நாங்க கம்யூனிஸ்டுகள் அக்கௌண்ட்ல வாங்கினதையும் திமுக சொல்லிருச்சுன்னா அப்ப நீங்க அப்படின்னு இருப்பீங்க. ஆமா, அது சொல்லி நிரூபிங்க. வேணா தைரியமான ஆளா இருந்தா கம்யூனிஸ்ட் நான் சொல்றேன். என் பசிக்கு பிறகு நான் சாப்பிடுற எந்த ஒரு இட்லி எனக்கு சொந்தமானது இல்லைன்னு. இல்ல நான் என்ன கேக்குறேன் பாருங்க, அது வந்து திமுக சொல்லும். எப்ப சொல்லணும்னா கம்யூனிஸ்ட் கூட்டணியை விட்டு வெளில போய் திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க சொல்லிடுவாங்க. சரி, ஒண்ணும் இல்ல, அது யாரை விட்டு சொல்ல சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆராசா விட்டு சொல்ல சொல்லுவாங்க. எங்க அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை நீங்க கேளுங்க, கம்யூனிஸ்டுகள் வந்து இப்ப காசு வாங்குறது தப்புன்றீங்களா? தப்புன்னு சொல்லல, உழைப்புக்கு ஏத்த ஊதியம் வாங்குறது தப்பா? தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. அதுல இன்னும் தப்பு கிடையாது. அறிவாலயத்துக்கு முட்டு கொடுக்குற உழைப்புக்கு ஏத்த ஊதியம் வாங்குறது தப்பா ரைட்டா? தப்பு கிடையாது. என்ன சொல்றது, உழைச்சவனுக்கு ஊதியத்தை கொடு, அவங்க கொடுத்துட்டாங்க, உழைப்புக்கான ஊதியத்தை நீங்க வாங்கிட்டீங்க, இது நேர்மையான விஷயம் தானே? எங்க தோழர் பி. ராமமூர்த்திக்கு செலவைக்கலன்னு நான் கவலைப்படுறேன். நீங்களும் நானும் கவலைப்படுறீங்க தம்பி. அதுதான் உங்களுக்கு எனக்கு ரோசா இருக்குது, அங்க ரோசா அது இருக்காது. இருந்து அவங்க ஏன்னா போய் உணர்ச்சி வசப்பட்டு உங்களை மாதிரி கலைஞ மாதிரி கொஞ்சம் கொதிச்சு கேட்டுட்டாங்கன்னா வருமானம் போயிடுன்ற நானு. புரியுதுல உங்களுக்கு? புரியுது. நீங்க காசு கொடுப்பீங்களா? கெடுக்கிற வேலையை செய்யறாரு தம்பி, தம்பி கெடுக்கிற அடுத்தவங்க வயிற்று அடிக்கிற வேலையை செய்யறாரு தம்பி. அவங்க ஏதோ இந்த மாதிரி 50 கோடி வாங்கிட்டு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கலாம்னு பாக்குறாங்க. நீங்க அதை வந்து இப்ப கெடுக்குறீங்க. இந்த உணர்ச்சி வசப்பட்டு நீங்க இதை கேளுங்க, கேட்டுட்டா திமுக கோச்சுக்கும்,
கோவிச்சுட்டா 25 கோடி இல்ல சுத்தமா மட்டையை போட்டுருன்னு நினைக்கிறீங்க. சதி வேலையை பண்றீங்க. ராமூர்த்தி அது செலவழிக்கணும்னா அதுக்கு கூடுதலா நான் இந்த கதையை சேர்த்து பண்ணீங்கன்னா உறுதியா வைப்பாங்க. அன்று காமராஜர் ஐயா தன்னுடைய பிரதிநிதியாக அவரை அனுப்பிய போது உடன் திமுகவை சேர்ந்த திரு கருணாநிதி அவர்களையும் சேர்த்து அனுப்பி வைத்தார் அவருக்கு உதவியாக அப்படின்னு நீங்க கதையில சரியான ஆளு கதை எப்படி எழுதுறா பாருங்க. அதை விடுங்க, அதை கூட சொல்ல தேவையில்லை. ஈவே ராமசாமி அவர்கள் வந்து எழுதின கடிதத்தை பார்த்துதான் வந்து பெரியாரு இத ஒண்ணும் சொல்லலையேன்னு நினைச்சேன். சாயங்காலத்துக்குள்ளே அறிக்கை விட்டுருவாங்க பாருங்க. நீங்க வேணா பெரியார் கடிதம் எழுதி பெரியார் சொன்னதின் பேர்ல தான் அந்த அணைக்கே வந்து பேச்சுவார்த்தை முடிவு வந்துச்சு, ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லுவாரு. காமராஜருக்கு இது அவரே சொல்லல, காமராஜர் அனுப்புன்னு தான் சொல்றீங்களா? அவர் இல்ல, காமராஜருக்கு பெரியார் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசினேன். அந்த விஷயம் முடிவுக்கு இல்ல. இப்ப இங்க இருங்கண்ணே, நம்ம இது வந்து நம்ம இதா இருந்தாலும் அன்றைய காலகட்டத்துல காங்கிரஸ் கட்சியில இருக்கிற ஐயா வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற ஒரு தோழர்கிட்ட சொல்லி அங்க கேரளாவில பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு விடயத்தை முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்திருக்கு. அப்ப இன்றைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் அங்க ஆளுகிற கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட பேசி எதையும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கு. சு வெங்கடேசனை நீங்க தாக்க வர்றீங்கன்னு எங்களுக்கு புரியுது. எங்களுக்கு புரியுது. என்ன சு வெங்கடேசன்? சு வெங்கடேசன் வந்து சு வெங்கடேசன் கம்யூனிஸ்டா? ஆமா, கம்யூனிஸ்ட். 2 தடவை நின்னு நாங்க எம்பி கம்யூனிஸ்ட். அப்படியா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். இல்ல, அவர் திமுக. அவர் போய் இல்ல கம்யூனிஸ்ட் இது முடிச்சுங்க. ஏன் தாவறீங்க? சரி, கம்யூனிஸ்டா இருந்தாக்கா அன்னைக்கு பி ராமமூர்த்தி மாதிரி தமிழ்நாட்டு நலனுக்கா பொதுவா போயிருக்கணுமா, கேட்டுருக்கணுமா? போய் பினராயி விஜயனை சந்திச்சிருக்கணும். இன்ன வரைக்கும் நீங்க அந்த கம்யூனிஸ்ட் கேரளாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசணும். உங்களுக்கு தண்ணி தரல, ஒண்ணும் தரல. தமிழனுக்கு போய் மாலையை போடுற சு வெங்கடேசன் கேரள கம்யூனிஸ்டுக்கு எதிராக நீ ஒரு கம்யூனிஸ்ட் தானே? அதான் கேட்டேன், கம்யூனிஸ்டான்னு. நீ ஒரு கம்யூனிஸ்ட் தானே? ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் பேச மாட்டீங்களா? ஏன் பேச? பினராயி விஜயனை கூப்பிட்டு மாநாடு நடத்தினாங்க. ஆமா, அந்த மாநாட்டுல கூட கோரிக்கை வைக்கல. நீ என்ன கம்யூனிஸ்ட்? அதான் சொன்ன, அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்டுகள் வேற, இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்டுகள். அதுக்கு இன்னொரு சிவப்பு சட்டம், உள்ள கருப்பு வேலை, கருப்பு சிவப்பு இல்ல சார். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. நாங்க இண்டி கூட்டணியில இருக்கோம். இண்டி கூட்டணி தமிழ்நாட்டுக்குள்ளார காங்கிரஸ் உள்ள இருக்கும். அப்படியே கேரளா பார்டர் உள்ள வந்து அப்படி போயிட்டீங்கன்னா காங்கிரஸ் அங்க இருக்கு. 2 மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. 5 மாவட்டங்கள் வந்து முல்லை பெரியாறுனால வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அந்த அணையால. அது குறித்த ஒரு கோரிக்கை வச்சிருந்திருக்கலாம். அதை விடுங்க, இந்த கண்ணகி கோயில் பிரச்சனையை முன் வச்சு ஒரு அறிக்கையாவது வெளியிட்டிருக்கலாம் சு வெங்கடேசன் அவர்கள். இது வரைக்கும் அது எதையுமே வந்து செய்யல. அதை விடுங்க, அண்ணன் மானக்கேடா கேட்கிறாரு மீட்டிங்ல. ஏன்டா பேபி அணையில 40 வருஷமா ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதை வாங்கி தர முடியல, நீங்க என்னடா மயிர போடுங்கன்னு கேட்கிறாரு. அதுதான் இப்ப இன்னொரு சிக்கல் ஒண்ணு இங்க இருக்குன்னு, எங்களுடைய கோட்பாட்டுக்கு எதிராக நாங்க என்னைக்குமே செயல்பட மாட்டோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது என்னன்னா, துணை ஜனாதிபதி தேர்தல்ல ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழனை நிறுத்திருக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி. இப்போ ஒரு இக்கட்டான நிலை எங்களுக்கு உருவாயிடுச்சு, திமுகவுக்கு உருவாயிடுச்சு. அது என்னன்னா, தமிழர் தமிழ்நாடுங்கிறீங்களே, நாங்க ஒரு தமிழரை நிறுத்திருக்கிறோமே, அப்ப எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றாங்க. என்னன்னா, மகாராஷ்டிராவில் பால் தாக்கரேவுக்கும் காங்கிரஸுக்கும் ஆகவே ஆகாது. ஆனா அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பிரதிபா பட்டேலை வந்து ஜனாதிபதியை நிறுத்தின போது பால் தாக்கரேயின் சிவசேனா, காங்கிரஸ் எல்லாம் பார்க்க முடியாது, அவ மண்ணின் மகள் மராத்தி, அவரை நாங்க ஆதரிப்போம், ஆதரிச்சாங்க. அப்படி ஏங்க நீங்க சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்கலன்னு அவங்க கேட்கிறாங்க. எங்க அக்கா கனிமொழி என்ன சொல்லுதுன்னா, இது கோட்பாடு சார்ந்தது, உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறாங்க. என்ன கோட்பாடு? இந்த 100கணக்கான பேர் தாலி எடுத்துட்டு உதவியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டு அப்புறமா போய் பதுங்கிட்டு கோட்பாடா? அது சரி. என்ன கோட்பாடு? ஒரு தமிழர் ஒரு பேச்சுக்கு வைக்கிறேன்னா அவரை ஆதரிக்கிறோம், ஆதரிக்க. அந்த சிவசேனா சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு இந்த துணை ஜனாதிபதி சந்திச்சு நீங்க கோரிக்கை ஏதோ கொடுப்பீங்களா மாட்டீங்களா? எங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு எங்க கூட்டணியில நிறுத்திருக்கிற ஆள் யாரு? சுதர்சன் ரெட்டி. அது கோட்பாடு இல்ல தம்பி. நான் வந்து சொல்ல வரதுன்னா, கோட்பாடுன்னு சொல்ல வரப்ப அதுதாங்க கோட்பாடு. 99ல பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டு தமிழ்நாடுன்னு திசை தெரியாத இருந்த பாரதிய ஜனதா கட்சியை இதோ இருக்கு பாரு கோட்டை, இதுதான் தலைமைச் செயலகம்னு சொல்லிட்டு சட்டமன்ற உறுப்பினராக்கி உள்ள கொண்டு போனீங்க. எச்சராஜா உட்பட 4 பேரை உள்ள கொண்டு நிறுத்தினப்ப கோட்பாடு எங்க போச்சு? சிபி ராதாகிருஷ்ணன், இதே சிபி ராதாகிருஷ்ணன் எம்பியாக கோயம்புத்தூர்ல நிக்கிறப்ப அவருக்கு எதிராக நிக்கிறதுக்கு நல்ல கண்ணத்தோட, அந்த நல்ல கண்ணத்தோட தோற்கடிக்கிறது வேலை செஞ்சது கருணாநிதி. ஆமா,
ஜெயிக்க வச்சது சிபி ராதாகிருஷ்ணன், பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு இந்த உயரத்துக்கு போயிருக்கிறாருன்னா அன்னைக்கு கருணாநிதியினுடைய அந்த ஆதரவுல அவர் எம்பி ஆனது தான். அந்த வேலையை செஞ்சப்ப உங்களுக்கு அந்த தன்மானம் தெரியலையா? கலைஞர் கருணாநிதி உப்பதானே தின்றீங்க, தானே சாப்பிடுறீங்க அப்படின்னு அந்த தம்பி கேட்டான் ஒருத்தன் கூட்டத்துல. அந்த மாதிரி உங்களை கேட்கறேன். ஆமாண்ணே, RSS வந்து தீக்கா மாதிரி ஒரு மக்கள் நல அமைப்பு அப்படின்னு உங்க அப்பா கருணாநிதி சொன்னாரு. கோட்பாடு எங்க போச்சு? சரி, ஒண்ணு இல்ல, உங்க அப்பா சிலையை திறக்கிறதுக்கு வெங்கையா நாயுடு தான் வரணும் அப்படின்னு பண்ணது. இந்த பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணும்னு பிடிச்சிங்களா? வெங்கையா நாயுடு. ஆமா, சாதியை ஒழிச்சு அந்த மண்ணுல சாதி பேர்ல கல்வெட்டு வச்சிருக்கீங்களா ஹாஸ்பிட்டல்? ஆமா. எந்த கோட்பாடு அன்னைக்கு வந்துச்சு? ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு காசு, அப்பாவுடைய காசை வெளியிட்டீங்கல்ல, அப்பாவுடைய கலைஞர் காசு வெளியிட்டீங்கல்ல, அதுக்கு ராஜ்நாத் சிங்கே தான் RSSல மட்டுமே ஊறி வளர்ந்த ஒரு மனிதர். பாரதிய ஜனதா கட்சியில மந்திரியா இருக்கு. அவரையே தான் வேணும் கூட்டுப்போம். குடும்பத்துக்குன்னா கோட்பாடு இடிக்காது, நாட்டுக்குன்னா கோட்பாடு இடிச்சுக்குதா? தமிழன் ஒருவேளை அவர் நாளைக்கு துணை ஜனாதிபதியா ஆனார்னா அவர்கிட்ட போய் நீங்க மனு ஏதோ கோரிக்கை கொடுத்து நிப்பீங்களா, நிக்க மாட்டீங்களா? அது சரி. அடிப்படையில பண்ண கோட்பாட்டை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டே ஒரு நோக்கம் இல்ல. இன்னொன்னு என்னன்னா, அவரு அந்த மொழி பேசுறான். கருணாநிதியை கைது செய்து ஜெயலலிதா அவர்கள் உள்ள வைக்கும் போது நேரடியாக இங்க இருந்து ஓடி போய் வாஜ்பாயை சந்திச்சு இது பண்ணி ஜெயலலிதா அவர்கள்ட்ட பேச சொல்லி, நீங்க நீதிமன்றத்துக்கு போகாம இப்படி ஒரு முன்னாள் முதலமைச்சரை கைது செய்யறது தவறு, உங்களுக்கும் அவருக்கும் பொலிட்டிக்கல் வெஞ்சன்ஸ் இருக்கலாம், நீங்க அவரை உடனே விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி அன்னைக்கு பிரதமர்கிட்ட போய் நிற்கும் போது உங்க கோட்பாடு என்ன? எங்க போச்சு? நீங்க கோட்பாட்டை தவறா புரிஞ்சுக்கிறீங்க. திரும்பவும் நான் சொல்றேன், எங்களுக்கு ஒரு நெருக்கடி உருவாக்கி விட்டாங்க. அது என்ன? சிபி ராதாகிருஷ்ணனை எதிர்த்து நிக்கிறது யாரு? சுதர்சன் ரெட்டி. கோட்பாடு அது எங்க நிக்கிறானா? அங்க நிக்கிறான். அதுதான் கோட்பாடு. அங்க வா, நீங்க வந்து மொழி உங்களை இணைக்குதா? ஆமா. அதாவது எங்களோட நோக்கம் என்னன்னா, கூட்டணிக்கு இலக்கணமாக நாங்கள் திகழ வேண்டும். இந்தி கூட்டணியில திமுக இருக்குது. இந்தி கூட்டணி ஒரு வேட்பாளரை நிறுத்தும் போது அது அவர் தமிழராகவே இருந்தாலும் சரி, எங்களுடைய நேர்மையை நாங்க வெளிக்காட்டணும். அன்றைக்கு ஐயா அப்துல் கலாம் நிறுத்தும் போது கூட ஒரு தமிழரா இருந்தாலுமே நாங்க ஓட்டு போட வேணாம் நிராகரித்தோம். உங்களுக்கு இடிக்கும் போது இது செய்வீங்க தம்பி. விவி கிரி இந்த பக்கம் சஞ்சீவி ரெட்டி, உன்னுடைய கலாச்சாரம், உன்னுடைய பண்பாடு மொழின்னு பேசுகிற, கொள்கைன்னு பேசுகிறதில்ல, இந்தி மொழி ஆதிக்க மொழியா வரணுமா வரக்கூடாதுன்னு வாக்கெடுப்பு நடத்துறப்ப சமமா நிற்குது. ஒரு ஓட்டு தான் நிர்ணயிக்கணும். அது ஒரு ஓட்டு சஞ்சீவி ரெட்டி அவர் போடுறாரு. ஆதிக்க மொழி இல்லை இந்தி அப்படின்றதுக்காக வந்தது. அப்படிப்பட்ட மனிதர் நிற்கிறாரு ஜனாதிபதிக்கு. இந்த பக்கம் விவி கிரி அவரு பார்ப்பனாரு. பெரியார் சொல்றாரு, அடே என்ன இருந்தாலும் அவன் வந்துட்டு பார்ப்பான் நம்மாளு அப்படின்னு சொன்னோன்னே பெரியார் சொன்னதையே கேட்காம அவருக்கு எதுவும் வயசாயிடுச்சு புலம்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சுட்டு விவி கிரிக்கு இல்லை போடல, பார்ப்பனருக்கு ரெட்டிக்கு தான் போட்டாங்க. ஆனா அங்க வந்து பாசம் தெலுங்கு மொழி அப்படின்னு இல்லை, ஏன்னா விவி கிரியுமே தெலுங்கு தான். எதுக்குன்னா அங்க கோட்பாடு உங்களுக்கு எங்க போச்சாங்க? அன்னைக்கு எங்க போச்சு அண்ணே? அது மட்டும் இல்லைண்ணே, நீங்க வந்து கருப்பையா மூப்பனார் இந்த நாட்டின் பிரதமரா வர்றதுக்கான எல்லா சூழலும் அங்க வாங்க, எல்லா சூழலும் உருவாகி வந்துருச்சுண்ணே. ஒரே ஒரு ஆளு வந்து ஓகேன்னு சொன்னா அவர் பிரதமர்னு அன்னைக்கு. ஆனா அதை தடுத்து நிறுத்தினது யாரு அப்படின்னா கருணாநிதி. ஊரறிய பேசலாம். ஆமா, ஊரறிய பேசல, கருணாநிதி தான். ஆமா ஆமா. அன்னைக்கு இந்த கருணாநிதி என்ன தெரியுமா சொன்னாரு? நான் ஒரு வேட்டி கட்டியவனைத்தான் நான் பிரதமரை ஆக்குவேன் அப்படின்னாரு. அப்படின்னும் போது எல்லாரும் நம்புனாங்க, மூப்பனார்தான் சொல்றாரு அப்படின்னு. கடைசியில கொண்டு போய் தேவகோட வேட்டி கட்டினால்கிட்ட கொடுத்துட்டாருன்னு. நாங்க எப்போ இது எந்த மாதிரி கும்பல்னாக்கா தான் குடும்பத்துக்கு மட்டுமே. இப்ப கோட்பாடு இல்லாம நீ போய் எதுக்கு இது வரைக்கும் எந்த கூட்டத்துக்கும் போகாம இந்த கூட்டத்துக்கு மோடியை பாத்தீங்க? குடும்பத்துக்கு பிரச்சனை. மோடியை போயிட்டு இவர் உட்காந்து பார்த்தாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் போயிட்டு அந்த நிதி ஆயோக் கூட்டம். இதுக்கு முந்தின இது வரைக்கும் போகல, ஒரு சிஎம் ஆனதுல இருந்து இந்த மாதிரி போய் உட்காந்துட்டாரு. எங்க ரெய்டு அது இதுன்னு எல்லாம் எக்கச்சக்கமா வந்துருச்சு. 1 லட்சம் கோடி ஆச்சு. புரியல, உங்க சும்மா இல்ல, ஒரே ஒரு இதுல மட்டும் பல லட்சம் கோடி அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பேசு பொருளானு அங்க போய் உட்காந்து இன்னைக்கு ஒண்ணு இல்லாம சைலண்டா இருக்கு. இந்த கோட்பாடு எங்க போச்சு உங்களுக்கு? அதே போல நம்ம தொழில்துறை அமைச்சர் இருக்கிறாருல, வர்த்தகத்துல வந்து நாங்க வந்து மோடி அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க அவருக்கு உறுதுணையாக இருப்போம்னு சொல்லியிருக்காரு டிஆர்பி ராஜா அவர்கள். அதாவது தொழில்துறையில மத்திய அரசு என்ன விதமான நடவடிக்கை, என்ன விதமான முடிவு எடுத்தாலும் அது கூட நாங்க நாங்கள் மோடியோடு நிற்கிறோம் அப்படின்னு. கோட்பாடு அண்ணன் இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. முதலமைச்சர் வந்து இந்தியாவின் தொழில் வளர்ச்சிக்காக இல்லைன்னா முதலமைச்சர் இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் இப்ப தொழில் ஈர்க்கிறதுக்காக போறாரு. என்னத்துக்கு?
தொழில் அதாவது தமிழ்நாட்டுல தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக போறாரு. முதலீட்டாளர்களை ஈர்க்க போறாரு. இப்ப அவர் போறதுக்கு விசா கிளியர் பண்ணி விடணும், சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணன் ஒரு விஷயத்த நான் சொல்லும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார், தம்பி அவர் வேற ஒரு விஷயத்துக்காக போறாருன்னு சொன்னாரு. அந்த வேற ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணணும்னா இதை கிளியர் பண்ணாதான் அதுவும் கிளியர் ஆகும். அது கிளியர் ஆகணும்னா அவர் சொல்றது நடந்தாதான் அது கிளியர் ஆகும். இப்ப புரியுது டிஆர்பி ராஜா எதுக்காக அப்படி சொல்றாரு. இங்க மோடியோடு இருக்கிறோம் சொன்னாக்கா இங்க கிளியர் ஆகுது. இங்க சிஎம் வந்து வெளிநாட்டுக்கு போற விஷயம் கிளியர் ஆகும், அந்த விஷயமும் கிளியர் ஆகும், அவங்களுக்கான விஷயம் சரி பண்ணிக்கிறது கிளியர் ஆகும். வெளிப்படையா சொல்ல இதுல என்ன இருக்குதுல்ல, அதான் வெளிநாடு முழுக்க போய் எல்லாம் போயிட்டு இப்ப அதான் எங்க அண்ணன் சீமான் அண்ணன் தொடர்ந்து கேட்கிறாரு, ஏப்பா நீங்க முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் 2 தடவை முதலீட்டாளர்களை ஈர்க்க போயிருக்கீங்க, என்ன கொண்டு வந்தீங்க, யாரு வந்தது, எந்த இடத்துல தொழில் தொடங்குனீங்க, எத்தனை பேரை ஈர்த்துட்டு வந்தீங்க, காட்டுங்கடா. நாங்க முதல் தடவை போகும்போது இவங்க எல்லாம் கூட்டி கொண்டாந்து இங்க எல்லாம் தொழில் தொடங்கியிருக்கோம், 2வது தடவை போது இவங்க எல்லாம் கூட்டி கொண்டாந்து இங்க எல்லாம் தொழில் தொடங்குறோம்னு சொல்லுங்க. ஏன் இப்படி எல்லாம் வந்து பேசுறீங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் மருத்துவ உதவிக்காக போறேன்னு சொல்லிட்டு போயேன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. புரியுது, ஏதோ காரணம் உங்களுக்கு. ஆமா, கருப்பு பெயிண்ட்டுக்கு பதில் வெள்ளை பெயிண்ட் மாத்திர வேலை அது. கரெக்டா இல்ல தம்பி? இது கிளியர் பண்ணிக்கிறதுக்காக நாங்க மோடியுடன் நிக்கிறோம். ஆமா, அப்ப இங்க உங்க கோட்பாடு இடிக்கல. ஐயா ரஜினிகாந்த் கூட அடிக்கடி சிங்கப்பூருக்கு போயிட்டு வருவாரு. சரி, வேற ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக போயிட்டு வருவாரு. அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்ல, நான் சொல்றேன். கூலி படம் இருக்குல்ல, சில விஷயங்கள் வந்து தம்பி ரொம்ப முக்கியமா கருத வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு இவங்க வந்து மோடியோட நிக்கல, இது சரியா, இது நல்லா இருக்குது. இது 21 வந்ததுல இருந்தே கூட தான் நின்றுட்டு இருக்கீங்க. நீங்க பிடிக்காத வெள்ளை கொடையா, நீங்க விரிக்காத அந்த என்னது சிவப்பு கார்பெட்டா, நீங்க உங்க அப்பா உங்க பையனும் போய் சந்திக்காத மோடியா, ஆமா, நீங்க தங்கச்சி மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் சந்திக்காத நிர்மலா சீதாராமனா, நீங்க பார்க்காத காலா, அது சரி, செங்கல், செங்கல் எங்க எடுத்து சுத்தி தூக்கி தொலைச்சிட்டீங்க, அடங்க வச்சுட்டீங்க. அதனால உங்களுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கிறது. அந்த குணத்தின் படி நீங்க கோட்பாடும் பேசலாம், எல்லாமும் பேசலாம். போய் அங்க வந்து காலையும் பாத்துக்கலாம். இதுல உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா, தேர்தல்ங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நடக்குதுன்னு. சிபி ராதாகிருஷ்ணன் தான் துணை ஜனாதிபதி, அது உறுதியான ஒண்ணுதான். அதுக்கு நாங்க தமிழர்களுக்காக அவரை ஆதரிக்கிறோம் சொல்லி இருந்தா நாளைக்கு நம்ம போய் தமிழ்நாட்டுக்கு ஒரு சப்போர்ட்டா அவர் இருப்பாரு. பல பிரச்சனைகளுக்கு அவர் விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இல்ல ஒரு வரலாறு வெங்கையா நாயுடு வச்சுக்க தெரியுது உங்களுக்கு லாபி பண்ண, தமிழர் சிபி ராதாகிருஷ்ணன் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இடிக்குதான்னு கேட்க. இல்ல தமிழர்கள் எப்போதுமே அதிகாரத்துல வந்துடக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்கும். யாருன்னா திமுக. ஆமா, அதுதான் பாயிண்ட் வந்து ஜி.கே. மூப்பனார் அவர்களே அன்னைக்கு பிரதமராக விடாம தடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அவர் பிரதமர் ஆயிட்டா நான் போய் அவர்கிட்ட நிக்கணுமா, அவர்தான் என்கிட்ட சீட்டுக்கு வந்து நிக்கணும், நான் போய் அவருக்கு அங்க நிக்கணும். சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி ஆயிட்டாருன்னா நாளா பண்ணா நம்ம போய் நிக்கிறதுனாக்கா அவர்கிட்ட நிக்க முடியாது, ரெட்டி கிட்ட போய் நிக்கலாம். புரியுது இல்ல உங்களுக்கு? ரெட்டி கிட்ட நிக்கலாம், நேரடியா மோடி கிட்ட. அதுலதான் சொல்ல வர்றது, இந்த மண்ணை சார்ந்தவர்கிட்ட இருந்தாங்கன்னா இப்படியான பொறுப்பு அங்க பால் தாக்கரே எடுத்தாருல்ல, ஆனாலும் என் மண்ணை சேர்ந்தவள் அப்படி நிக்கிறாரு, அந்த பொறுப்பு இங்க வந்திருக்கும். இல்ல இந்த கோட்பாடு எங்களுக்கு அப்படின்னா ஒரு மண்ணங்கட்டி இல்ல, நீ எதுக்கு வெங்கையா நாயுடு கூட்டு வந்துட்டு இங்க திறந்த சிலைய, நீ எதுக்கு வந்து ராஜ்நாத் சிங்க வச்சுக்கிட்டு காசு அப்பா காசை வெளியிறதுக்கு மட்டும் உனக்கு கோட்பாடு இடிக்கல, அவரே சொல்றாரு. இதுக்கு கோட்பாடு இடிக்குதான் ராஜ்நாத் சிங் சொல்றாரு. எங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை ரொம்ப பேர் உதவியாக இருந்தவர் வந்து கலைஞர். அந்த இடத்துக்கு சொன்னாங்க, மூட்டை தூக்குற வேலையை செய்யறீங்க, சுத்தி வளைச்சு ஒரே வார்த்தை. அங்க பாஜகவுக்கு மூட்டை தூக்குற வேலையை செய்யணும்னு ஒத்துக்கிட்டு போங்க. இது வந்து திமுக வெளியில தான் அப்படி பேசுது, உள்ளுக்குள்ள என்ன நடக்குது? ஏன்னா மறைமுகமான தேர்தல், ஓட்டு யார் போட்டான்றது தெரியாது. அதனால வெளியில இப்படி பேசிட்டு உள்ளுக்குள்ள சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்றது என்னுடைய கருத்து. என்னும் போது தெரியல கூடுதலா இன்னைக்கு என்ன கணக்குல இருக்குது, ஒரு 20 ஓட்டை சேர்த்து போட்டு விடுங்க கேட்பாங்கல்ல, பாக்கலாம். ஆமா, அப்புறம் வந்து நீங்க ஒரு இப்ப என்னன்னா நீங்க ஒருத்தரை வந்து வாழ்த்த வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. அது என்னன்னா, எங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு மாமா அப்பாவுக்கு அவருக்கு 50 ஆண்டு திருமண நிகழ்வு, அதுக்கு ராவணா சார்பாகவும் நம்ம தமிழ் மக்கள் சார்பாகவும் அவருக்கு வந்து நம்ம ஒரு வாழ்த்து சொல்லிடுறோம்.
போற போக்குல இருந்த நிகழ்ச்சியின் சார்பாகவும் அதை இந்த சொல்லுங்க. நிகழ்ச்சியின் சார்பாக இந்த பஞ்சாயத்து சபையின் சார்பாக போற போக்குல என்ன சார்பாக ஒரு நன்றி சொல்லி இது நியாயமான விஷயம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அவர் ஒரு ஆமா. சிறந்த 100 ஆண்டுகள் இருந்து ம். 100வது ஆண்டு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்துறதுக்கு அவர் நம்ம வாழ்த்து சொல்லிடுவோம். நிச்சயமா நான் ஐயா தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுடைய இல்வாழ்க்கை சிறக்க அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லிடுவோம். ஆமா. சிறந்த ஒரு குடும்ப தலைவர் அவர். சரி, அங்க நம்ம நிகழ்ச்சியை முடிச்சிருவோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி நேயர்கள்ட்ட ஒரு சிறிய வேண்டுகோள். ராவணா வளர்ச்சிக்கு உதவ நீங்க நினைத்தால், உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று நினைத்தால், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த வங்கி எண்ணிற்கு உங்களுடைய பங்களிப்பை செலுத்தலாம். ராவணாவின் வளர்ச்சிக்கு உங்களுடைய உதவி என்பது பேருதவியாக இருக்கும். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். அடுத்த வாரம் சந்திப்போம். உறுதியா அடுத்த வாரம் சந்திப்போம்.